வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினமும் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருக்கிற முக்கிய பிரமுகர் மக்கள் பிரதிநிதி வேறு யாருமல்ல, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம். வணக்கம். உங்களை கொழும்பு மாநகர மேயர் என்று அழைக்க வேண்டும் என்று மனது நினைத்தது. இந்த காலப்பகுதியில் அப்படித்தான் அந்த பேர் வந்திருக்க வேண்டும். கொழும்பு மாநகர மேயர் முஜிபுர் ரஹ்மான் என்று இப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அழைக்க வேண்டி வந்திருக்கிறது. எங்கே தவறு நடந்தது? ரொம்ப நன்றி உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு அழைப்பு தந்ததுக்கு. தவறு நடந்திருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய சர்வ அதிகாரி அப்படி இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஜனாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவருடைய இருக்கக்கூடிய அதிகாரம் இன்று தேர்தலை வைக்கிறதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுக்காமல் இந்த தேர்தலை தள்ளி போடுறதுக்கு பல முயற்சி அரசாங்கம் பக்கத்திலிருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் முன்கூட்டி அறியவில்லை? இல்லை, முன்கூட்டியத்துக்கு ஒரு அவசியம் ஒன்று இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டில் இந்த ஜனாதிபதி உட்பிட்ட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பாராளுமன்றத்தில் சுவாதீனமாக இயங்கக்கூடிய தேர்தல் ஆணை குழுக்களே உருவாக்கினது. அதுக்கு 21வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வழங்கி என்று எந்த ஒரு அரசியல் கை இல்லாமல் அவர்களுடைய தளங்கள் இல்லாமல் சுவாதீனமாக இயங்க வேணும் என்று தான் நாங்கள் இதுக்கு அதிகாரத்தை வழங்கினது. எனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை படி இந்த தேர்தல் ஒரு வருடத்துக்கு முந்தி வைக்கணுமான தேர்தல் அமைச்சர் அவர்கள் ஒரு வருடம் பின் போட்டார்கள். எனவே இந்த தேர்தல் மார்ச் மாதம் 19க்கு முந்தி இந்த தேர்தல் நடத்த வேணும். எனவே தேர்தல் ஆணையாளர் குழுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து அவர்கள் தேர்தலை அறிவித்தார்கள் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி. அதுக்கு பிறகு அவர்கள் நொமினேஷனை கால் பண்ணினார்கள். இனி அதனால் எங்களோட கட்சியிலே இருக்கக்கூடிய உயர் தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் இணையோடே பேசி கொழும்பு மாநகர சபைக்கு எங்களுக்கு ஒரு மேயர் கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் என்னோட பல பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தை மூலமாக 2 காரணத்துக்காக வேண்டி நானும் என்னுடைய ஒத்துழைப்பை வழங்கி தேர்தல் ஆணையாளர் குழு அவர்கள் தேர்தலை அறிவித்திருக்கிறதுனால நான் ராஜினாமா செய்து இந்த தேர்தலைக்கு போட்டி போடுறதுக்கு வந்திருக்கிறேன். அந்த 2 காரணம் என்ன? அதிலே முக்கியமான ஒரு காரணம் தான், ஒன்று இந்த உள்ளூராட்சி தேர்தல் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ரெஃபரண்டமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேணும். இதுக்கு ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க வேணும் என்று ஒரு காரணம். அதுவும் 2வது காரணம் என்னென்றால், கொழும்பு நகரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய தேவைகள், அவர்களுடைய அபிவிருத்திக்கு தேவையான விஷயங்கள், அவர்களுடைய அடிப்படை வசதிகள் பல ஆண்டு காலமாக தீர்த்த இல்லாத பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே நான் நினைத்தேன் இந்த 2 காரணத்தை முன்வைத்து கொழும்பு மேயர் என்று பதவி என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை கைப்பற்றினால் கொழும்பு நகரத்திலே வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளை அறிந்திருக்கிற ஒருவராக, கொழும்புலை பிறந்து கொழும்புலை படித்து கொழும்புலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவரான எனக்கு, நான் கடந்த 25 வருஷ காலத்தில் கொழும்பு நகரத்திலே அரசியலில் ஈடுபட்ட கொண்டு இருக்கிறதுனால எல்லா தோட்டங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் நான் சென்றிருக்கிறேன். அந்த சென்ற நேரத்தில் மக்கள் எங்களோட பேசுகிற விஷயங்கள், அவர்களுடைய குறைபாடுகள், அவர்களுடைய அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அவர்களுடைய பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நல்லாவே அறிந்திருக்கிறேன். அதனால் நான் நினைத்தேன் இந்த நகர பிதா என்று சொல்லக்கூடிய மேயர் என்று சொல்லக்கூடிய இந்த பதவியை கைப்பற்றினால் கொழும்பு நகரத்திலே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலும் என்று இந்த 2 காரணத்தை முன்வைத்து தான் நான். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட நகரபிதா பதவி பெரியதா? இல்லை, பாராளுமன்ற இல்லை, நான் இப்போ இருக்கிறது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் ஒரு உறுப்பினராக தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த காலத்தில் 2-3 வருஷமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய நிதியை கூட வழங்கவில்லை. ரைட், அதையும் கடந்த 3 வருடமாக எங்களுக்கு வழங்கவில்லை. எனவே பாராளுமன்றத்திலேருந்து நான் ராஜினாமா செய்கிற நேரத்தில்
உங்களே போல் நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அதே போல் மத தலைவர்கள் எல்லாரும் என்னையோட கதைத்தார்கள். ஏன் நீங்கள் ராஜினாமா செய்கிறீங்க? அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கைக்கு சேர்ந்த எல்லா இனங்களுடைய மக்கள் எனக்கு கதைத்து சொன்னார்கள், நீங்கள் பார்லிமெண்ட்டில் ராஜினாமா செய்யக்கூடாது, நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேணும், நீங்கள் பாராளுமன்றத்தில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சேவை இந்த நாட்டுக்கு மிக முக்கியம் எல்லாரும் சொன்னார். நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல தான் நான் நினைக்கிறேன், கொழும்பில் வாழக்கூடிய மக்களுடைய தேவைகளும் அவர்களுடைய கண்டாண்டு அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தேவையும் எனக்கு இருக்கிறது. இனி அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தது. இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி எஸ்ஜேபியை பொறுத்தவரையில் ஒரு மக்கள் செல்வாக்குக்கு நெருங்கிய ஒரு கட்சி. அடுத்ததாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற ஒரு காலப்பகுதியில் தான் நீங்கள் ஒரு மேயர் வேட்பாளராக போட்டியிடுகிறீர்கள். இன்னும் 1-2 ஆண்டுகள் பொறுத்திருந்தால் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வந்து அது உங்களுடைய கட்சி ஆட்சி அமைத்திருந்தால் நீங்கள் நேரடியாக ஒரு அமைச்சராகி மக்களுக்கு சேவை செய்திருக்கலாமே. அமைச்சராகவும் சேவை செய்யலும். இனி அதே போல தான் நாங்கள் யோசனை பண்ணியது என்னென்னா, இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் கட்சியை பொறுத்த வகையில். ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றத்துக்கு முன்னால் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். எனவே அந்த தேர்தலை நாங்கள் எடுத்தால் கொழும்பு நகர சபை என்று சொல்லக்கூடியதும் ஒரு முக்கியமான விடம், ஐக்கிய மக்கள் சக்திக்கும் என்னை பொறுத்த வகையிலையும் ஒரு முக்கியமான விடம். இனி அதனால் இது 2 காரணங்களை முன்வைத்து தான் இந்த முடிவை எடுத்தது. மக்களுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் சிந்தித்தால் கொழும்பு நகரசபை மேயர் பதவிக்கு நல்ல ஒருவர் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பதவியிலிருந்து பல ஆண்டு காலம் இருந்த மேயர்கள் கொழும்புல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய அண்டாண்டு நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கூட வழங்கியிருக்கிறார்கள். எனவே கடந்த காலத்தை நாங்கள் எடுத்தால் 1994க்கு பிறகு சந்திரிகா ரம்யாவுடைய ஆட்சி, மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி, இந்த 25 வருடத்துக்கு கிட்டையான ஆட்சி காலத்தில் கொழும்பு நகரத்துடைய மக்களுடைய வளர்ச்சியை அவர்கள் புறக்கணித்து தான் இருந்தார்கள். எந்த வகையிலேயும் கொழும்பு மக்களை நோக்கி அபிவிருத்தி திட்டங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை. பிரேமதாச பிஆர் ஜெயவர்தனுடைய காலத்துக்கு பிறகு அதை தான் நான் நினைக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் வந்தாலும் எதிர்காலத்தில் இந்த கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுறது எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. கொழும்பில் வாழக்கூடிய மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறையை அபிவிருத்தி செய்கிறதுக்கு, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பலப்படுத்துறதுக்கு கொழும்பு மாநகர சபை அது எங்களுக்கு ஒரு முக்கியமான விடம். ஜிஆர் பிரேமதாச இல்லாவிட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சி வசந்தானே மாநகர சபை இருந்தது. இப்பொழுது நீங்கள் ஒரு பழைய ஐக்கிய தேசிய கட்சிக்காரர், கட்சியின் அடிப்படையில் எஸ்ஜேபி இருந்தாலும் கொள்கை அடிப்படையில் 2-3 தானே தலைவர்கள் மாத்திரமே மாறி இருக்கிறார்கள். அப்படி இல்லாத ஒன்றை நீங்கள் புதிதாக செய்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நினைக்கிறேன். நான் அதெல்லாம் கட்சி தலைவரோட கதைச்சி, அதே போல் எங்களுடைய கொழும்பு மாநகர சபையில் இருந்த பல மேயர்மார் என்னையோட கயத்தார்கள், அதே போல் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்மார்கள் என்னுடைய கயத்தார்கள், எல்லாரும் உதவி செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் நகரசபையை கைப்பற்றினால் நகரசபையிலே வாழக்கூடிய மக்களுடைய ஒரு வாழ்க்கை முறையில் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நான் நினைக்கிறேன் அது செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் கொழும்பு நகரசபையை பொறுத்த வகையிலே மிக வேலை திட்டங்கள் அமுல்படுத்துறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நகரசபை. எனவே அந்த ஒரு நகரசபைக்கு நிச்சயமாக நாங்கள் பல திட்டங்கள் கூட தயாராக வைத்திருந்தோம். இந்த கொழும்பிலே வாழக்கூடிய மக்களை நோக்கி அந்த விஷயங்களை நாங்கள் அமுல்படுத்துறதுக்கு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் சொல்வது சரி. ஒரு பக்கத்தில் உங்களுடைய மனதில் ஒரு ஆதங்கம் இருக்கும். மிக நீண்ட காலமாக பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகிறீர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் களமிறங்கியதாக சொல்கிறீர்கள். இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் உங்களுடைய கட்சியினுடைய வீழ்ச்சியும் அது காட்டுகிறது. என்ன வீழ்ச்சி? அதாவது உங்களுடைய கட்சிக்கு உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இருக்குமாக இருந்தால், நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து வெற்றி பெற்ற ஒரு கட்சி கொழும்பு மாவட்டத்தில், அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம், சஜித் பிரேமதாச வருகையும் ஒரு காரணம். இப்படி இருக்கும்போது உங்களை போன்ற ஒரு பெரிய ஒருவரை, அதுவும் பாராளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை களமிறங்கித்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய கட்சி பலவீனமாக இருக்கிறது என்கிற சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கவில்லை. நாங்கள் பார்த்த 2 காரணம். ஒன்று, இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் ஒரு ரெஃபரண்டமாக நாங்கள் பயன்படுத்த வேணும். ஏனென்றால் ஆட்சி மாற்றத்துக்கு முந்தி வரக்கூடிய ஒரு தேர்தல், அதுக்கு மிக அரசியல் ரீதியாக தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை இதுக்கு நாங்கள் பயன்படுத்த வேணும். அடுத்த காரணம் தான், இந்த கொழும்பு
நகரசபையிலே வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்தொருவர்கள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கக்கூடியவர்கள், அந்த பிரச்சனையை அண்டாண்டு கண்டு அந்த பிரச்சனைகளோடு வாழக்கூடிய மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறொருவரை இந்த பதவிக்கு நாங்கள் வரக்கூடிய ஒருவரை முன்வைத்தால் தான் எங்களுக்கு இதைகளை சரியாக அணுக இயலும் என்று கட்சி தலைமைத்துவம் முடிவெடுத்தது. இனி நான் நினைக்கிறேன், பாராளுமன்றத்தில் இருந்து நான் ராஜினாமா செய்து வந்து இதுக்கு போட்டி போட்டது என்று சொல்லுறது அந்த விஷயத்தை நான் எடுத்தால், ஏனென்றால் இப்போ நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் கொழும்பு மேயர் பதவியும் ஒரு முக்கியமான ஒரு இடம். கொழும்புல வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் முஜிபுர் ரஹ்மான் என்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய இருப்பு என்பது உண்மையில் பாராளுமன்றத்தில் முக்கியத்துவம் என்பதை பலரும் அறிந்திருக்கிறார்கள். ஏன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிந்திருக்கிறார். உங்களுடைய நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவரோட மிக நீண்ட காலம் இருந்திருக்கிறீர்கள். அவருடைய அண்மை கால உரையும் அதை வெளிப்படுத்துகிறது. அப்படி அந்த இடத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் ஏன் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒரு மேயர் பொறுப்பு கூறும் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு இல்லை. இப்போ இப்படிதான் நாங்கள் கொழும்பு நகரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமையை பார்த்தால் இர்ஃபான், அவர்களுடைய நிலைமை மிக கஷ்டமான நிலைமைக்கு இருக்கிறது. என்னென்றால் நான் தான் சொன்ன கடந்த 20 வருடத்துக்கு கிட்டப்பட்ட காலத்தில் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் கொழும்பு நகரத்தில் வாழக்கூடிய மக்களை புறக்கணித்து தான் அவர்கள் இருந்தார்கள். கொழும்பு மக்களை நோக்கி எந்த அபிவிருத்தியும் நடக்கவில்லை. அவர்கள் கட்டிடங்கள், இப்போ நாங்கள் எடுத்தால் சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் அவர்கள் கூறினால் நாங்கள் கொழும்பை அபிவிருத்தி செய்தோம். எப்படி அபிவிருத்தி செய்தார்கள்? இன்று கெட்டிருக்கிற நெலும் பொக்குனே என்று சொல்லக்கூடிய அந்த மைதானம் கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மைதானம். கொழும்பு நகரத்தில் இருந்த பிள்ளைகள் வந்து அதிலே பேசி கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு மைதானம். நான் சிறு காலத்திலையும் கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் அந்த மைதானில் போய்த்து விளையாடி இருக்கிறேன். சந்திரிகா அம்மையார் அந்த மைதானத்தை கைப்பற்றி அவர் நெலும் பொக்குனேன்னு ஒன்று கெட்டினார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி வந்ததுக்கு பிறகு கொழும்பு நகரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நாங்கள் எடுத்தால் கூடுதலாக ஸ்லேவ் ஐலண்ட் பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய காணிகளை கைப்பற்றி கொண்டு வெளிநாட்டுகளுக்கு வழங்கி அந்த மக்களை அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றி பல கட்டிடங்கள் கட்டினார்கள். அதே போல் மஹிந்த ராஜபக்சேயும் இந்த டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கடன் எடுத்துக்கொண்டு நெலும் கொழுனேன்னு ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் கடன் கட்டி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கட்டிடங்கள் எல்லாம் கெட்டினதை விட்டால் இவர்கள் இது கொழும்புலே வாழக்கூடிய மக்களை நோக்கி இந்த அபிவிருத்தி திட்டங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. அவர்களுடைய வீடு பிரச்சனையை நோக்கி ஆயிரக்கணக்கு தொழில் வாய்ப்பு செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு கொழும்புக்கு 4 லட்சம் மக்கள் வாரார்கள். அந்த 4 லட்சம் மக்கள் வாருது தொழில் வாய்ப்பு செய்கிறதுக்கு. ஆனால் கொழும்பு நகரத்தில் ஆயிரக்கணக்கு இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள், தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லாமல். அதே போல் இன்று நாளுக்கு நாள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறதுக்கு இளைஞர் சமுதாயம் வர கூடிக்கொண்டு போகிறது. அப்படி அதே போல் அபிவிருத்தி திட்டங்கள், அவர்களுடைய முக்கியமான அடிப்படை வசதிகளை நாங்கள் எடுத்தால் இன்னும் அவர்கள் 25-30 வருடத்துக்கு முந்தி இருந்தது போல தான் இன்னும் அவர்களுடைய அடிப்படை வசதி கூட இல்லாத பல இடங்கள் கொழும்பு நகரத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் பார்த்து இதை பற்றியெல்லாம் கயத்தித்தான் ஒரு முடிவை எடுத்தது. கொழும்பு நகர சபையை நாங்கள் கைப்பற்றினால் எங்களுக்கு கொழும்பு நகரத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுடைய தொழில் வாய்ப்பு பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு, இந்த போதைப் பொருளில் அடிமையாக இருக்கிற இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை அதிலே மீட்டெடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள் கொழும்பு நகரசபை மூலமாக செய்யக்கூடியது. கொழும்பு நகரசபை மூலமாக வீடுகள் கட்டக்கூடிய பலன் கொழும்பு நகர சபைக்கு இருந்தது. கடந்த காலத்தில் இருந்த மேயர்மார்கள் வீடுகள் கூட கட்டினார்கள், குறைந்த வருமானம் இருக்க குடும்பங்களுக்கு வழங்குறதுக்கு. இப்போ கொழும்பு நகரத்தில் நகரசபைக்கு சொந்தமான காணிகள் இருக்கிறது. இந்த வீடு பிரச்சனையை ஓரளவுக்கு சரி கொழும்புல வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு தீர்வாக வழங்கக்கூடிய செய்யக்கூடிய சக்தி கொழும்பு நகர சபைக்கு இருக்கிறது. அதெல்லாம் வைத்துத்தான் நான் இந்த பதவிக்கு வர வேணும் என்று நான் போட்டியிடுவேன் என்று முடிவெடுத்தது. அதாவது இப்பொழுது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி துறந்த தினத்தில் பாராளுமன்றத்திலே பேசினீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு பேசவில்லை. உங்களுடைய மனதில் துக்கம் இருந்தது, கவலை நிரம்பி இருந்தது. ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி துறப்பது என்பதே மிகவும் கஷ்டமான விடை. அந்த இடத்தை அடைவதற்கு தான் இத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல உண்மையாக நான் அன்றைக்கு பேச போக்கல வேண்டும் என்னுடைய மனதிலே கவலை இருந்தது. ஏனென்றால் பாராளுமன்றத்துக்கு கீழே ராஜினாமா செய்கிறது என்று சொல்கிறேன் அவ்வளோ லேசுக்கு வந்த முடிவு என்றால். ஆனால் நான் அந்த முடிவை எடுத்தது கொழும்புல வாழக்கூடிய மக்களை நினைத்து அவர்களுடைய
வளர்ச்சிக்காக வேண்டி அவர்களுடைய அபிவிருத்திக்காக வேண்டி தான் அந்த கஷ்டமான முடிவை எடுத்து நான் இதுக்கு வந்தது. ஆனால் இப்போ ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தால் அவர்கள் இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கு வேலை செய்ய விடாமல் அதை இப்போ அடக்க செய்கிறது, அது தேர்தலை வைக்காமறதுக்கு சூழ்ச்சிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை இவர்களுடைய சதியினால் உங்களுக்கு நடந்த நிலைமை அது உண்மையாக அரசாங்கத்துடைய சதினால். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த நாட்டில் சுயாதீன ஆணைக்குழுவால் அறிவித்த தேர்தல் அது தெளிவாக தெரிகிறது. அரசாங்கம் இதற்கு எந்த ஒத்துழைப்பினையும் வழங்கவில்லை அவர்களுடைய பக்கத்தில் இருந்து. அதே நேரத்தில் நீங்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து விட்டோமே, எல்லோரும் இதை பற்றி கேட்கிறார்களே என்கிற ஒரு மனக்கவலைக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீர்களா? இல்லை, நான் தெளிவாக பாராளுமன்றத்தில் ராஜினாமா செய்த நாளில் இருந்து இன்னும் வர காட்டி நான் இந்த சம்பந்தமாக தெளிவாக தான் இருக்கிறேன். தெளிவான சிந்தனையோடு இருக்கிறேன். தெளிவாக சிந்தனையோடு. ஏன்னா நான் வந்த கட்சியில் இருப்பவர்கள் உங்களுடைய பலத்தை குறைப்பதற்கு எடுத்த ஒரு நடவடிக்கை இல்லை. என்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லாரும் சொன்னது எனக்கு ராஜினாமா செய்ய வானம் என்று தான். உத்தரவும் விருப்பப்படவில்லை. நான் கட்சி தலைமைத்துவத்தோட கதைச்சி தலைமைத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்களோட எல்லாம் கதைச்சி தான் முடிவெடுத்தேன். நான் சொன்னேன், இப்போ எங்களுடைய சாதாரணமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும். கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தானே உங்களுக்குரிய போட்டி. இல்லை, வெளியில் இருக்கிற ஆட்களும் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற ஆட்களும் கூடுதலான உறுப்பினர்கள் எனக்கு கூறினது, நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேணும், ஏன் இந்த ரிஸ்க் கொண்டு எடுக்கிறீங்கன்னு. இனி நான் நினைக்கிறேன் ரிஸ்க் கொண்டு அரசியல் வாழ்க்கையிலே அரசியல்லே சொந்த வாழ்க்கையிலையும் கூட சில விஷயங்களில் நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காமல் முன்னுக்கு போக முடியாது. இனி நான் நல்ல நோக்கத்துக்காகவே ஒரு டிஸ்கவுண்ட் எடுத்திருக்கிறேன். நீங்கள் நல்ல நோக்கம், ஆனால் நீங்கள் 20-25 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய அரசாங்கம் இடையிலே ஆட்சிக்கு வந்தது, நல்லாட்சி காலம் உழவையும் கடந்து வந்து புதிதாக உங்களுக்கு ஞானம் பிறகு எனக்கு மறுவலும் உள்ளூராட்சி சபையில் இருந்து நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன். மக்களுக்கு சேவை செய்வதற்கு நல்ல நான் சொல்ல வாரன், இந்த நகரசபாவை ஆட்சியை ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் கைப்பற்றினால் நாங்கள் இந்த கொழும்பு நகர சபையில் உள்ளால வாழக்கூடிய எங்களுக்கு வாக்களித்த மக்கள், கடந்த தேர்தல் எல்லாம் எங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் அந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு நகரசபை அதிகாரத்தை வைத்து கொண்டு தீர்வு காண முடிய இயலும். அதனால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தது. இது உண்மையாக நல்ல நோக்கத்துக்காக வேண்டி எடுத்த முடிவு. இன்ஷால்லா நாங்கள் பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது. இல்லை, ஜனாதிபதி உங்களை ராஜினாமா பண்ண வேண்டாம் என்று சொன்னதாக? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. அப்படி ஜனாதிபதியோட நான் நினைக்கிறேன், ஜனாதிபதி அவர் பிரதமராவின காலத்தில் ஜனாதிபதியாவின காலத்தில் எனக்கு தகவல் அனுப்பியிருந்தார். அமைச்சராக வாங்கன்னு தகவல் அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த தேர்தலுக்கு போட்டி போட வானமென்று தகவல் அனுப்பல. அவர் நகைச்சுவை சொன்னாரா? இல்லை, நான் நினைக்கிறேன் அது நான் நினைக்கிறேன் அவர் அந்த டைமில் பாராளுமன்றத்தில் எங்கள் மத்தியிலே பிரச்சனை உருவாக்குறதுக்கு சொன்ன ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அவரும் விருப்பப்பட்டிருப்பார் நான் பாராளுமன்றத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு. இல்லை, அவர் விருப்பப்பட்டிருப்பார். சின்னத்துக்கு இப்போ நான் போட்டி போடுற அளவு தெரியாத தேர்தலை தவணை போட்டு கொண்டு இருக்கிறாரு. அதுவும் சொல்ல ஏலும் இது கொண்டு எனக்கு தெரியாது என்ன காரணம். இது முழு கட்சி முழு நாடு என்ற வகையில் கொழும்பு மாநகர சபைக்கு மட்டுமான கொழும்பு மாநகர சபை அவருக்கும் ஒரு முக்கியமான இடம் தானே. இனி அதனால தெரியாது அவருடைய பாராளுமன்ற உறுப்பினரே இல்லாமல் பண்ணிவிட்டீர்கள். கிட்டத்தட்ட 77 இருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்தது வரை இல்லாமல் ஆக்கிவிட்டார். அவருக்கு இது போவது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது உண்மைதான். அவர் ஒன்றத்தையும் பற்றி கவலைப்படுற ஒரு ஆள் உண்டு அல்ல. ஆனால் நீங்கள் அவரை பற்றி கவலைப்படுவார். அதே நேரத்தில் நீங்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி SJB, அதில் NPP, இந்த 2 கட்சிகளுமே சமபலத்தில் இருக்கிறது கருத்து கணிப்புகளில், புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கருத்து இருந்தது. நான் அப்படி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு காரணம் இப்படி தான். ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 25 லட்சம் வாக்குகள் எடுத்தது. அப்போ GVP 4 லட்சம் தான் அவர்கள் எடுத்தது. இப்போ நாங்கள் அவர்களுடைய வாக்குகள் 100க்கு 100% கூடினு எடுப்போமே. அப்படி எடுத்தாலும் அவர்களுடைய வாக்கு 8 லட்சம் தான், 100க்கு 100%. ரைட், நாங்கள் 100க்கு 200% கூறினாலும் 12 லட்சம் தான் வரையிலும். ரைட்டா? அப்போ அப்படி பார்த்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியும் NPPயும் ஒரே லெவலுக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் ஐக்கிய மக்கள் இந்த NPPயுடைய JVPயுடைய
வாக்குகள் கூடும் இந்த தேர்தல். அது இந்த கட்டாயமா இல்லை, கிட்டத்தட்ட 30% மேல். இப்பொழுது நீங்கள் ஒரு 39 வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் ஒரு 34. இல்லை, அதுதான் இப்போ இது இந்த நீங்கள் சொன்னது இந்த அந்த கணிப்புகோல் சில நேரத்தைக்கு அது பிழையாக இருக்கேலும் அது சரியாக இருக்கே மேலும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்படிக்கு நான் சொல்கிறது அவர்களுடைய இந்த தேர்தலே அவர்களுடைய வாக்குகள் கூடும். அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்களுக்கு சபைகள் கைப்பற்றேலுமா, அதுதான் இருக்கிற கூச்சபட்சம். நான் நினைக்க மாட்டேன் சபைகள் கைப்பற்ற அளவுக்கு அவர்களுடைய வாக்குகள் அது கூடியிருக்கிறது என்று நான் நினைக்க மாட்டேன். ஆனால் அவர்களுடைய உறுப்பினர்கள் கூடுவார்கள். இப்போ கொழும்பு நகர சபையில் அவர்களுடைய 6 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது சில நேரத்துக்கு 9 உறுப்பினர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நகர சபை பிராதேசிய சபைகளை கைப்பற்ற அளவுக்கு ஜேவிபியுடைய வாக்குகள் கூடியிருக்கிறேன்னு கேட்டால் நான் சொல்வேன் இல்லை என்று தான். அந்த நிலப்பாட்டில் தெளிவாக இருக்கிறீர்கள். இல்லை, ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் சொன்னார், இவர்களும் எனக்கு தொலைபேசியில் சொன்னார்கள் தேர்தலை. இல்லை, எஸ்ஜேபி அதெல்லாம் பகுதிக்கு சொன்னதோல் தானே, உண்மை இல்லை. அதெல்லாம் உண்மை இல்லை. ரணில் விக்ரமசிங்கே பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, அவர் ஒரு நேரத்துக்கு அப்படி செல்வார் ஒருத்தரை பற்றி. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இப்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாரானது போல் தெரிகிறது. இல்லை, இப்போ அரசாங்கம் இப்போ இருக்கிற விஷயம்தான். ஏன் அரசாங்கம் இந்த தேர்தலை வைக்காமல் இருக்கிறார்கள்? அரசாங்கங்கள் இந்த பணம் காரணத்தையும் முன்வைத்து தான் தேர்தலை தள்ளி போடுறதுக்கு முயற்சி. ஆனால் உண்மையான விஷயம் பணம் காரணம் அல்ல. இந்த தேர்தலை வைத்தால் ஜனாதிபதியுடைய கட்சிக்கும் மொட்டு கட்சிக்கும் தோல்விகள் அடையக்கூடிய வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்கிறது. அவர்கள் தோல்விகள், இனி அவர்கள் தோல்வி அடைகிறதுனால தேர்தலை தள்ள போடுறார்கள். இனி அதனால் எனக்கு விளங்குறது இல்லை, இந்த தேர்தலை தள்ளி போட்டு ஜனாதிபதி தேர்தலை எப்படி வெளில போகிறார்கள். ரைட், இனி ஜனாதிபதி தேர்தல் வைத்தாலும் பாராளுமன்ற தேர்தல் வைத்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்கறதுக்கு. அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லுறது தேர்தல் என்று சரி ஒரு தேர்தலை அரசாங்கம் வைக்க வேணும். ஏனென்றால் இப்போது இந்த நாட்டுடைய மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேணும், அவர்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை வெளியாக்குறதுக்கு. அது வாக்கு மூலமாக தான் அவர்கள் வெளியாக்குறது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தை அரசாங்கம் கொடுக்க வேணும். அதை கொடுக்காமல் அரசாங்கம் நினைத்து கொண்டிருந்தால் இல்லை தேர்தல் வைக்க தேவையில்லை என்று அப்பா மக்கள் வேறு வழியிலே அவர்களுடைய போராட்டங்களை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இனி அது நாட்டுடைய ஜனநாயகத்துக்கும் நாட்டுடைய எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு விஷயம் ஒன்று அல்ல என்று தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வர இருப்பதாக மொட்டு கட்சியினர் கருதுகிறார்கள். டிசம்பரில் ஒரு தேர்தல் வரலாம் என்று மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார். எப்படியோ தேர்தல் ஒன்று வர இருக்கிறது, ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போதைக்கு வராது என்பதைத்தான் தற்போதைய நிலைப்பாடுகள் எடுத்து கூறுகின்றன. அப்படி சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு தாக்குதல் பண்ணி நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் நினைக்கிறேன் நாளைக்கு அந்த வழக்கை விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 5 பெஞ்ச் உள்ள ஜஸ்டிஸ் இவர்கள். அப்போ அந்த வழக்கிலே அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய முடிவிலே தான் இந்த தேர்தல் தள்ளு போடுறையா நடக்கிறையான்னு முடிவு வரக்கூடிய நிர்வாகம். ஏன்னால இப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி அவர் செல்ல வேணும், ஏன் அவருக்கு பணம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீதிமன்றம் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, பாராளுமன்றத்திலே ஒதுக்கப்பட்ட பணத்தை இந்த தேர்தலுக்கு வழங்க சொல்லி. அதை இப்போ வழங்காமல் அரசாங்கம் இருக்கிறார். இனி அதனால் அது அரசாங்கம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நிலைமை இப்போ எல்லாருக்கும் காணப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. இனி அதனால தான் நாங்கள் மீண்டும் வழக்கு தாக்குதல் பண்ணியிருக்கிறோம். அரசாங்கம் கொடுத்த உத்தரவை மீறி இன்று பட்ஜெட்டில் ஒரு தொகை பணம் ஒதுக்கப்படுகிறது என்றால் அது கட்டாயம் பயன்படுத்தி தீர வேண்டும் என்று இருக்கிறதா? இல்லை, அது கட்டாயமாக அந்த பட்ஜெட்டிலே ஒரு பணத்தை ஒதுக்கினால் அது தேர்தலுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருந்தால் அது கட்டாயம் வழங்கத்தான் வேணும். நீதிமன்றம் சொன்னது வேறு தேவைகளுக்காக ஒதுக்காதீர்கள். நீதிமன்றம் சொன்னது நீங்கள் ஒதுக்கின பணத்தை கொடுங்க, அதைத்தான் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் கொடுக்கவில்லை. அவர்கள் இன்னும் பணம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இனி அதனால் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி நீதிமன்றம் முன்னாலே அவர் அதுக்கு காரணங்கள் சொல்ல வேணும். இப்பொழுது IMF பணம் வந்துவிட்டது. IMF பணம் அந்த பணத்தை இப்போ பயன்படுத்தலும் தேர்தலுக்கு பயன்படுத்தலும். ஏனென்றால் இப்போ IMF கொடுத்த பணத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய இப்போ அவர் 2.9 பில்லியன் தானே, அதில் இப்போ அவர்கள் நான் நினைக்கிறேன் இதில் 330 மில்லியன் கொடுத்தார்கள், $33 மில்லியன் கொடுத்தார்கள். அந்த பணத்தை வழங்கியிருக்கிறது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட் டிஃபிசிட்டை கவர் பண்ணுறதுக்கு தான் அதை வழங்கியிருக்கிறார். அப்படியாண்டா அந்த பணத்தையும் இதுக்கு பயன்படுத்தலாம்.
ஏன்னா இப்போ அரசாங்கம் கூறுறாங்க தானே அந்த பணத்தை வைத்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சம்பளம் கொடுக்க போகிறேன். இப்போ அதை அரசாங்கம் மாதங்களுக்கு இனி அதை அரசாங்கம் கூறினதும் இந்த தேர்தலுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் அதையும் அரசாங்கம் கூறுறது. இனி அதனால அரசாங்கம் பல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சார் இந்த தேர்தலை வைக்காம இருக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது உண்மையாக ஜனநாயக பக்கத்திலே மிக கவலை நடக்கக்கூடாத ஒரு விடயம். ஆனால் மக்களுடைய பக்கம் இருந்து பார்க்கின்ற பொழுதும் இப்பொழுது அவர்களுக்கும் எதற்கு தேர்தல் என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த பழைய ஆர்வம் இருக்கவில்லை. அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்போ தேர்தல் பின்போட்டு இருக்கிறதுனால தான் மக்கள் அப்படி நினைக்கிறார்கள். இப்போ தேர்தல் நடக்குமாண்டா மக்கள் எல்லாரும் மீண்டும் தேர்தலுக்கு அவர்களுடைய கவனத்தை செலுத்தி தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுக்கு அவர்கள் முன் வருவார்கள். உங்களுடைய பழைய தலைவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இப்போது? என்ன பெர்ஃபார்மன்ஸ்? அவருடைய ஆட்சி நிர்வாகம், ஜனாதிபதியாக இருக்கிறார். ஜனாதிபதி அவர்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இப்போ IMF-ல அந்த லோன் வழங்கியிருக்கிறார்கள். இனி அதை வைத்து கொண்டு அரசாங்கம் இப்போ வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமை மீட்கிறதுக்கு கண்டா எங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம், லாங் டேர்ம் ப்ரோக்ராம், அப்படி 2 ப்ரோக்ராம்கள் இருக்க வேணும். ரைட். ஆனால் நான் இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வாயிலே எடுத்தால் இப்போ எங்களுக்கு விளங்குது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போது அரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறதும் இந்த நாட்டிலே இந்த நிலைமையை உருவாக்கின அந்த கட்சியோடு இணைந்து தான் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே நாங்கள் பார்க்க வேணும். இப்போ சர்வதேச ரீதியாக இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் நான் நினைக்கிறேன் 10 மாதம் 9 மாதம் மட்டும் ஆகி இருக்கிறது. அந்த காலத்தை நாங்கள் எடுத்தால் இன்னும் எங்களோட நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை. இப்போ IMF லோனை தரத்துக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் நாட்டை நாங்கள் பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் மாதிரி வரக்கூடிய கடந்த 9 மாதம் இந்த 10 மாதம் கிடையில யாரும் இன்னும் வந்து எப்படி வங்குரோத் அடைந்த ஒரு நாட்டுக்கு வருவார்கள்? அதுக்குத்தான் தேர்தல் ஒன்று வைத்து மக்கள் விருப்பப்பட்ட மக்களுடைய விருப்பத்தோடு ஒரு அரசாங்கம் அடைந்த நாடு என்று ஆகிவிடுமா? தேர்தல் நம்பிக்கை தேவை. முதலாவது விஷயம் தான் நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். இப்போ இந்த அரசாங்கத்துக்கு கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்குதா? இந்த அரசாங்கத்தை பற்றி கான்ஃபிடன்ஸ் ஒன்று இல்லை. ஆனால் IMF-க்கு அது தேவை. IMF-க்கு இப்படி தான். இப்போ IMF எங்களோட நாட்டுக்கு 17 தடக்கா உதவி செய்து இருக்கிறார்கள். இது முதல் தடவை, இது 17வது தடவை. ரைட். உண்மையாக கோட்டாபய ராஜபக்சேவுடைய அரசாங்கம் நேரத்தோடு IMF-க்கு போய்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த உதவி கிடைச்சிருக்கும். அவங்க போகல. இப்போ நாங்கள் 2020 IMF-க்கு போங்கன்னு சொல்ல போக்கல அவங்க போக தேவையில்லை என்று சொன்னாங்க. அன்று அவங்க போய்த்திருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்திருக்க ஆகுது. ஆனால் அவங்க வேறு திட்டங்கள் அதே போல் பிழையான முடிவுகளால் அவங்க போகாமல் இருந்தது. இனி IMF வந்து கொண்டு யார் வந்தாலும் அவங்க உதவி செய்ய தயாராக இருக்கிறது. ஆனால் அவங்களோட கண்டிஷன்கள் இருக்கிறது. அவங்க சொல்கிறத செய்ய வேணும். இப்போ எங்களுக்கு விளங்குது. இப்போ இந்த பயணம் இப்போ போனதால் அவங்க மிக இல்லை அரசாங்கத்துக்கு மிக செய்கிறதுக்கு கஷ்டமான கோரிக்கைகள் முன்வைத்து இருக்கிறாங்க. ரைட். இனி அது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு செய்கிறதுக்கு சாத்தியமோ ஆகுமோ தெரியா. என்னென்னா இப்போ IMF-ம் விளங்கி கொள்ளணும். IMF கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளும் அதை செய்கிறதுக்கு மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்க வேணும். இப்போ இந்த அரசாங்கத்துக்கு மக்களுடைய ஆசீர்வாதமோ மக்களுடைய விருப்பமோ இல்லை. இப்போ இல்லை, இந்த நாட்டில் மக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமாக இருந்தால் IMF போன்ற நிறுவனங்கள் சொல்கின்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு எந்த ஒரு மக்களும் வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்கிற கோரிக்கையை முன்வைத்து தேர்தலில் யாரேனும் SJP போட்டியிடம் ஏற்றுக்கொள்ளுங்கள், அரசு நிறுவனங்களை நாங்கள் தனியார் மயப்படுத்துவோம், அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை குறைப்போம் என்று சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்களா? இல்லை, இப்போ நாங்கள் சில விஷயங்கள் வந்து கொண்டு இந்த நாட்டுடைய யதார்த்தத்தோடு முடிவெடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. அது அரசியல் கட்சிகள் மக்களுக்கு அந்த உண்மையை சொல்ல வேணும். சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து இப்போ நாங்கள் கடந்த 2020 தேர்தலில் நாங்கள் உண்மையான விஷயங்கள் சொன்னோம் தானே. இப்போ நாங்கள் 2000 விஷயத்தில் மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு நாங்கள் முன் வரவில்லை. நாங்கள் உண்மையான விஷயங்களை தான் சொன்னது. யார் பொய்யான விஷயங்களை சொன்னது? கோட்டாபய ராஜபக்சோட இருந்த உறுப்பினர்கள் எல்லாம் மக்களை ஏமாத்த விஷயம்தான் சொன்னது. அதனால தான் ஆட்சியை எடுத்து கடைசிக்கு அந்த ஆட்சி மூலமாக மக்கள் இருந்த நிலைமையும் இல்லாமல் போனது.
இல்லை நான் இனி அதனால எங்களுக்கு அப்படி மக்களுக்கு பொய் சொல்லி ஆட்சி எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு அவசியம் இல்லை, நீங்கள் பொய் சொல்வதும் அல்ல. ஆனால் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி மிக நீண்ட காலமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இப்போ தற்போது நாட்டினுடைய ஜனாதிபதி, இப்பொழுது நாங்கள் அவரை மறந்து பேசுவதற்கு இல்லை, உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் அவருடைய கொள்கை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய கொள்கைகளை தான் அவர் இப்போதும் இந்த IMF-னுடைய கோரிக்கை என்பதும் அவருடைய கொள்கை என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தான். அவருடைய அந்த கொள்கைக்கு இந்த நாட்டு மக்கள் ஆணை வழங்கினார்களா? இப்போ இல்லை, இப்படிதான். இப்போ ரணில் விக்ரமசிங்க அவருடைய கொள்கையை நாங்கள் எடுத்தால் அவர் மிச்சம் ரைட் விங் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒருவர், ரைட்டா? சில நேரத்துக்கு நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிற காலத்திலேயும் பல விவாதங்கூல நடந்தது. ஐக்கிய தேசிய கட்சியில கொள்கைகளாக ரணில் விக்ரமசிங்க கொண்டு வராரு விவாதங்கள் கூட பொருளாதார திட்டங்களை பற்றி, மற்ற விஷயங்கள் அல்ல, பொருளாதார திட்டங்களை பற்றி பல விவாதங்கள் நடந்திருக்குது. இது ஐக்கிய தேசிய கட்சியில கொள்கைகள் அல்ல, இது ரணில் விக்ரமசிங்க உடைய கொள்கை என்று பல விவாதங்கள் நடந்திருக்கிறது. நான் சொல்ல வாரது என்னென்றால், இப்போ IMF-ஐ பொறுத்த வகையில் IMF சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த நாட்டில் செய்ய முடியாது, ரைட்? அந்த செய்ய போனால் இந்த நாட்டுடைய மக்கள் எதிர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. இனி அதே போல் நாங்கள் பார்க்க வேணும், IMF சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறது அல்ல, இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களே செய்கிறது. இல்லாட்டி IMF சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறது என்றால் எங்களுக்கு என்னத்துக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர், எங்களுக்கு என்னத்துக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி உண்டு? ஒன்றும் தேவையில்லை. IMF இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று கொண்டாந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலே வச்சு கொண்டால் இனி அவர் சொல்றது எல்லாம் செஞ்சு கொண்டு போயிடல. அப்படி அவசியம் ஒன்று இல்லை. நீங்கள் சொல்வது சரி, ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் அப்படி தான் யோசிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது IMF கிடைத்ததை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே IMF கிடைச்சது நல்ல, அதை பற்றி நாங்கள் ஒரு விவாதம் ஒன்று இல்லை. என்னென்னா நாங்களும் கடந்த காலத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அன்று இந்த கோட்டாபே ராஜபக்சேவோட அரசாங்கம் IMF சென்று இருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஆனால் இப்போ அரசாங்கம் பெய்திருக்கிறது இல்லாத கட்டத்தில். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தால், நீங்கள் ஃபுல்லாக பங்களோ தாவி பெய்து யாருக்கிட்ட சரி ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டால் என்ன நடக்கும்? தரமாட்டேன். இல்லை, தருவார். அவர் சொல்கிறதுக்கு எல்லாம் நீங்கள் உடம்படம் வேணுமே. ஏன்னா உங்களுக்கு இப்படி சரி கடன் எடுக்க வேணும். நீங்கள் அவர் பேங்க் தார ஃபார்மில் என்ன எழுதி இருக்கக்கூடிய நீங்கள் வாசிக்க மாட்டீங்க. கடன் எடுக்கிறதுக்காகவே நீங்கள் எல்லாத்தையும் சைன் பண்ணி கொடுத்து கடனை வாங்குவீங்க. ஏன் கடன் தேவை உங்களுக்கு, இருக்கையில் கடன் இல்லை. இப்போ அந்த நிலைமைக்கு தான் இலங்கையுடைய நிலைமையும் அதே நிலைமை தான். அதை சுற்றி IMF செல்லக்கூடிய எல்லா கண்டிஷனுக்கும் இப்போ ஏற்றுக்கொண்டு தான் இந்த கடனை வாங்கியிருக்கிறார்கள். அந்த கண்டிஷன்களை நாங்கள் எடுத்தால் அதில் நாட்டுக்கு சொத்துகள், நாட்டுக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கிறது. நாட்டு சார்பாக நாங்கள் அந்த புத்தகத்தை நாங்கள் வாசித்து கலந்துரையாடல் நடந்த அதில் இப்போ அவர்கள் உண்மையான இன்னும் அக்ரிமெண்ட் இன்னும் சைன் பண்ணினது அரசாங்கம் வெளியே போடவில்லை. சொல்கிறார்கள். இல்லை, அது எங்களுக்கு யாருக்கும் இன்னும் கிடைக்கவில்லை. அரசாங்கமும் IMF-ம் ஒப்பந்தம் பண்ணின அந்த அக்ரிமெண்ட் இன்னும் யாரும் காணவில்லை. ஜனாதிபதி அவர்கள் அன்று பாராளுமன்றத்தில் வீக்கிறேன் டேபிள் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் டேபிள் பண்ணவில்லை. அவர் டேபிள் பண்ணினது IMF ரிப்போர்ட் ஒன்று, இலங்கையை பற்றி அவர்களுடைய ரிப்போர்ட் ஒன்று தான் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ அன்று கேபினெட்டில் எடுத்த முடிவுகளை பார்க்க போக்களை விளங்குது இதெல்லாம் IMF-உடைய கண்டிஷனாக இருக்கக்கூடும். இப்போ டெலிகாம் ப்ரைவேட்டைசேஷன், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ப்ரைவேட்டைசேஷன், ஏர் லங்கா ப்ரைவேட்டைசேஷன், பெட்ரோலியம், அதெல்லாம் பார்க்க போக்கள் எங்களுக்கு விளங்குது இதெல்லாம் IMF-உடைய நிபந்தமாக தான் இருக்குது, அவர்கள் சொன்ன விஷயமாக தான் இருக்குது. இனி அதனால தான் நான் சொல்கிறேன், IMF சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த நாட்டுக்குள்ள செய்யக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று நாட்டிலே இல்லை. அதனால் நாங்கள் முடிவெடுக்க வேணும். IMF-க்கு போனது பிரச்சனை அல்ல, நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நாட்டிலே அமுல்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, நாட்டுடைய மக்களுக்கு அதில் எடுக்கக்கூடிய லாப பிரயோஜனங்கள் என்ன இருக்கிறது என்று தான் முக்கியமாக இருக்க வேண்டும். நான் உங்களிடம் பொதுவாக கேட்கிறேன், ஏனைய விடயங்களை விட்டுவிடுவோம். இப்போது பரவலாக பேசப்படுவது தான் இந்த அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்புக்கு உட்படுத்துவது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த அரசு துறையில் இருக்கின்ற ஊழியர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது, 15-16 லட்சம் என்கிற எண்ணிக்கையில் அரசு துறையிலே தொழில் புரிந்துக்கூடியவர்களுக்காக சம்பளம் வழங்க வேண்டும், வரியினை அறவிடுவது, 80% மேல் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்துக்கே போய்விடுகிறது. இப்படியான ஒரு நிலையில் இதனை மறுசீரமைப்பு செய்வது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மையாக நாங்களும் கடந்த காலத்தில் சொன்ன விஷயம்தான், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய
அந்த நாங்கள் இந்த ப்ராஃபிட் இல்லாத அரசாங்கத்துடைய இன்ஸ்டிடியூஷனோட அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்ல கருத்தோடு நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் 2015-19 அரசாங்கத்திலேயும் அதே கொள்கையை தான் நாங்கள் அமுல்படுத்தினது. அதில் ஒரு மாற்றம் ஒன்றே இல்லை. கவர்மெண்ட் அதே போல் நீங்கள் சொன்னது போல் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா அமைச்சர்கள் அவர்களுக்கு தேர்தலுக்கு வேலை செய்தனால நிறைய மக்களை தொழில் வாய்ப்பு, அரசாங்கத்து தொழில் வாய்ப்பு தேவையான கணக்குக்கு விட அதிகமாக இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. எங்களுடைய எஸ்ஜேபியிலே நாங்கள் அந்த கொள்கையிலே நாங்கள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக வேலைகள் கொடுக்கறது நிறுத்த வேணும். அது அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கையிலும் அந்த இன்ஸ்டியூட்டாக இருக்கையிலும் அதுக்கு தேவையான அளவுக்கு அல்லாமல், அதுக்கு தேவையில்லாமல் அரசியல்வாதிகளுடைய தேவைக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கறத நிறுத்த வேணும். ரணில் விக்ரமசிங்க ஒருவேளை இதை செய்தால் அது நாங்கள் இல்லை அது நான் சொல்கிறேன். இப்போ அந்த விஷயங்களை நாங்கள் 2015-19 காலத்திலே நாங்கள் அந்த கொள்கையிலே தான் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது இதற்கு எதிராக இருந்தவர்கள் அது உண்மை IMF தேவையில்லை. நான் சொல்ல வாரது இந்த நாட்டில் வந்திருக்கிற விஷயம்தான். சில விஷயங்கள் IMF சொல்ல தேவையில்லை. IMF சொல்லாமல் எப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் கவலைக்கூற விஷயம்தான் இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் நாட்டுடைய எதிர்காலத்தை நோக்கி அல்ல முடிவெடுக்கிறது. அவர்களுடைய கட்சியுடைய தேவைக்காக வேண்டி அவர்களுடைய குடும்பத்துக்கு தேவையான முடிவுகள் தான் எடுக்கிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தா இப்போ நீங்கள் நான் எனக்கு சொல்லலும் இப்போ இந்த உள்ளூராட்சி தேர்தல் IOCயை இலங்கை கொண்டு வந்தது யார்? அது 2000 சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் வந்தது. அப்போது பிரதமராக இருந்தது யார்? பிரதமராக இருந்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். சரி, இப்போது இந்த அரசு நிறுவனங்கள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கை ரிகேனி ஸ்ரீலங்காவில் இருந்ததா? இல்லை, இருந்தது. அப்படியானால் அவருடைய கொள்கையில் தெளிவாக தானே. IMF சொல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கை தெளிவாகத்தானே இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல வாரது அரசாங்கத்துடைய இன்ஸ்டிடியூட்டோல் நாங்கள் எடுத்தால் அதோல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் என்று சொல்ற கொள்கையில் அதுக்கு மக்களான இல்லை, அதற்கு இலங்கை மக்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. தெரியல, அதுக்கு ஒரு மாற்றம் ஒன்று இல்லை. அது செய்யத்தான் அது இப்போ அல்ல, இதுக்கு முந்தி செஞ்சிருக்கணும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ நாங்கள் உதாரணத்தை எடுங்களே, 48 எங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிற காலத்திலே இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனையை தீர்த்திருந்தால் நாங்கள் 35 வருஷம் யுத்தம் ஒன்று செய்கிறதுக்கு தேவையாக இருக்குமா? தேவையில்லை. இந்த நாட்டில் கோடிக்கணக்கான பணம் நாங்கள் யுத்தத்துக்கு செலவழித்தோம் தானே, லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் இழந்தோம் தானே. அப்போ இந்த நாட்டில் எங்களுடைய தலைவர்மார்கள் 48, 56 அந்த காலத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்தால் இந்த நிலைமை இந்த நாட்டுக்கு இல்லை. இந்த நாடு இன்னும் முன்னுக்கு வந்திருக்கும். இது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக கவலைக்கூடிய விஷயம்தான், நாட்டிலே ஆட்சிக்கு வரக்கூடிய தலைவர்மார்கள் இது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் தான் இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. என்னென்றால் நீங்கள் சொன்னது போல அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு பல விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த நாட்டில் மக்கள் மத்தியிலே இனவாதத்தை உருவாக்குகிறார்கள், மதவாதத்தை உருவாக்குகிறார்கள். அதனால் அதே போல் நீங்கள் சொன்னது போல் செய்யணுமான விஷயங்களை செய்யாமல் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு இப்போ நாங்கள் எடுத்தோம்னால் இப்போ முட்டு கட்சி அரசாங்கத்துக்கு வந்தாங்க தானே, இந்த முட்டு கட்சி ஆட்சியை உருவாக்குறதுக்கு என்ன அவங்க சொன்னாங்க அந்த ஹம்பன் தொட்ட ஹாபரை அவர்கள் மீண்டும் எடுக்கிறேன்னு சொன்னார். அப்படித்தான் சொன்னது. அதுல எங்களோட ஆட்சி காலத்திலே நாங்கள் வழங்கினத்தை மீட்டெடுக்கிறேன்னு சொன்னார்கள். இப்போ அப்படி சொல்லி வந்தவர்கள் இப்போ இருக்கிறதே கொடுக்கறதுக்கு நான் சொல்ல வாரது அதுதான் நான் சொல்லுவாரு. இந்த அரசியல்ல மக்கள் மத்தியிலே உண்மையை காய்க்க வேணும். மக்கள் வாக்களிக்கிறார்களோ இல்லையோ சொல்ல ரெண்டாவது விஷயம், ரைட்? மக்களுடைய வாக்குகளை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் இந்த அரசியல் கடந்த காலத்தில் செஞ்சதுனால தான் நாடு இன்னும் இந்த நிலைமையில இருக்கேலு. அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கேலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாக்குகளை எடுத்து அதுக்கு பிறகு அந்த வாக்குகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி கொண்டு இப்படி பல ஆண்டுகால் வந்ததுனால தான் இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இன்னும் அதே நிலைமையிலே நின்று இருக்கிறது. இனி இந்த அரசியல் நிற்க. உங்களுடைய தலைவருக்கு, உங்களுடைய பழைய தலைவருக்கு இது பொருந்துமா?
என்ன நீங்கள் சொல்வது ஆட்சிக்கு வந்த உடனே வேறொன்றை செய்வது, பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வருவது, இது நாங்கள் ரணில் விக்ரமசிங்க பொருந்துமா? நான் சொல்ல வர இப்போ ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல 2019 ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கூறினது. நாங்கள் நாங்கள் கூறவில்லை. இல்லை இப்பொழுதோ இப்போ இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ நாங்கள் மிக கஷ்டமான நிலைமையில் இருந்து கொண்டு IMF பேசி இருக்கிறோம். இப்போ இந்த IMF போனதுனால IMF சொல்லியிருக்கிற எல்லா கண்டிஷனுங்களும், இப்போ நான் சொல்ல போகிற உதாரணத்துக்கு டெலிகாம். இப்போ டெலிகாமை நாங்கள் எடுத்தால் உண்மையாக அது நஷ்டத்தில் போகக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று அல்ல, ரைட்? அதால் இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான வருமானங்கள் கிடைக்கிறது. இப்போ அதே போல் ஒரு நிறுவனத்தை தனியார் நிர்வாகமாக தனியார் அந்த மயப்படுத்த தேவையா? அது ரைட், அதுக்குள்ள என்ன தேவையில்லை நான் நினைக்கிறேன். அதை பற்றி சிந்திக்க வேணும். நான் நினைக்கிறேன் அதை பற்றி நல்ல ஒரு விவாதம் நடக்க வேணும். அதை பற்றி மீண்டும் ஆராய வேணும். ஏனென்றால் அதை நாங்கள் தனியார் பயன்படுத்துறதுக்கு விட அது அரசாங்கத்துடைய ஷேர் இருக்கிற அரசாங்கத்துடைய ஷேர் இருந்தால் அதால் கிடைக்கக்கூடிய லாபம் கூடுதலாக இருக்குது. இனி அதனால் அந்த மாதிரி நிர்வாகங்களை பற்றி மீண்டும் நாங்கள் சிந்திக்க வேணும். அரசாங்கத்துக்கு நஷ்ட ஈடாக நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கத்துக்கு பாரமாக இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் இருந்தால் அதை நாங்கள் எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேணும், அதை நாங்கள் கம்ப்ளீட்லாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுறையா இல்லாட்டி அரசாங்கம். உங்களிடம் ஒரு நிறுவனம் இருக்கிறது, அது நஷ்டத்தில் இயங்குகிறது. உங்களுடைய இருக்கிற நஷ்டத்தில் இயங்குகிற எல்லா நிறுவனங்களையும் முதலீட்டாளர்கள் வந்து வாங்கி விடுவார்களா? இல்லை, அவர்கள் வாங்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னது போல் யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வாரது லாபம் எடுக்கத்தான். ஒருத்தரும் வந்து கொண்டு அந்த நஷ்டமாயினா இன்வெஸ்ட் பண்ண வாரது இல்லை. நீ அதனால் சென நிர்வாகங்களை நாங்கள் எடுத்தால் அது உண்மையாக லாபத்தால் நடத்திக்கொள்ள இயலுமான நிர்வாகங்கள் இருக்கிறது. ஆனால் அரசியல் காரணங்களால் அது நடத்திக்கொள்ள இயலாம். அதே போல் மிஸ்மேனேஜ்மெண்ட், இந்த அரசியல்வாதிகளுடைய கைகள் அதிலே போடுறதுனால, அவர்கள் எடுக்கிற பிழையான முடிவுகள்னால அந்த 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 அமைப்புகள் அந்த நிர்வாகங்கள் லாபமாக எடுத்து நடத்திக்கொள்ள இயலாத நிலைமை இருக்கிறது. இனி அதைகளை பற்றி உண்மையாக நாங்கள் ஒரு சரியான முறையிலே ஆலோசனை பண்ணி விவாதத்தொண்டை நடத்தி முடிவெடுக்க வேணும். நான் சொல்லவில்லை இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகங்களும் அரசாங்கம் நடத்த வேணும், அரசாங்கம் நான் அந்த கருத்தில் இல்லை. உங்களோட நீங்கள் அந்த தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள், திறந்த பொருளாதார கொள்கை மனநிலையில் இருக்கிறீர்கள். சரி, அது என்ன உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் நாங்கள் வந்தால் IMF-னுடைய பணத்தை கட்ட மாட்டோம் என்று சொல்வது, கடனை கட்ட மாட்டோம் என்று என்ன நிலைப்பாட்டில் அவர் பேசுகிறார்? அது நான் காணவில்லை. அது தேர்தல் பிரச்சாரம் படியில் பேசினார், பரவலாக பேசப்பட்டவருடைய. நான் அதை பற்றி IMF அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல முடியாது. JVP சொன்னது, அதாவது NPP சொன்னது IMF-க்கு போவது பிரச்சனை இல்லை, போகத்தான் வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இருந்த டில்வன் சில்வா போன்றவர் அப்படி சொன்னார்கள். எப்போது IMF-க்கு போய்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது உங்களுடைய SJB கட்சி IMF போனதுக்கு பிறகு இப்படி சொன்னது, உங்களுடைய தலைவர் அப்படி சொன்னார். வந்ததற்கு பிறகு SJB சொல்கிறது நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்கினோம் என்று, IMF பெறுவதற்கு நாங்கள் உங்களுக்கு சொன்னது. ஆனால் JVP என்ன சொன்னது? இதை போல முட்டாள்தனம் இல்லை, இதற்கு வெடி கொளுத்துகிறார்கள், இதில் என்ன இருக்கிறது? இல்லை, நான் சொல்ல வந்த SJB அந்த இரண்டு கட்சிகளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை என்கிறேன். ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வந்தது தேர்தல் முடிஞ்சு ஒரு வருடத்துக்கு பிறகு, ஒரு வருட காலம் போனது, கிட்டத்தட்ட 10 மாதம் போனது. அவர் பாராளுமன்றத்துக்கு வர முந்திலே இருந்து எங்களுடைய கட்சி தலைவர், எங்களுடைய ஹர்ஷடி சில்வா, கபீர் ஹஷீம், ரணில் விக்ரமரத்ன போல இந்த பொருளாதார விஷயத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட கூறினது 2020 நவம்பர் போல அவர்கள் கூறினார்கள், இப்போது நீங்கள் IMF போங்கள், ஏனென்றால் இன்னொரு வருட காலத்தில் இந்த பொருளாதார பிரச்சனையோடு வரக்கூடும். அது இனி அதனால் நாங்கள் போகத்தான் சொன்னது. ஆனால் இப்போ இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கண்டிஷன்களை பற்றி நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்ததுக்கு போகிறோம். உங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இல்லை, அதுதான் அக்ரிமெண்ட்டை பற்றி நாங்கள் பார்த்ததுக்கு போகிறது தான் எல்லா கண்டிஷனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறையா இல்லைதான்னு நாங்கள் முடிவெடுக்கிறது. என்னென்ன கண்டிஷன் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொன்னது IMF போங்க, IMF உதவியை எடுங்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷனுங்களே ஏற்றுக்கொள்கிறதே அர்த்தம் ஒன்று இல்லை. அப்படின்னா அர்த்தம் நான் சொன்னது அப்படின்னா எங்களுடைய நாட்டில் இப்பொழுது ஆதரவு கேட்டிருக்காரு நாடாளுமன்றத்தில், நீங்கள் இருந்தால் ஆதரவு கொடுப்பீர்களா? இப்போ நாங்கள் ஆதரவு தொடர்ந்து வழங்கிட்டு கொண்டு தான் இல்லை, உங்களுடைய கட்சிக்காரர் சொல்லிவிட்டார், இல்லை காட்டவில்லை, அதனால் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கடந்த காலத்தில் எங்களுடைய ஆதரவை கேட்டார்கள், நாங்கள் ஆதரவுகளை வழங்கினோம்.
ஃபைனான்ஸ் கமிட்டியிலே எங்களுடைய ஹர்ஷடி சில்வா தலைவராக இருந்து கொண்டு வழங்கக்கூடிய எல்லா ஆதரவையும் வழங்கியது. ஆனால் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னென்றால், இப்போது நீங்கள் கையொப்பந்தம் பண்ணின அக்ரிமெண்ட்டை எங்களுக்கு காட்ட வேணும். அது நியாயம் கொண்டு இருக்கிற இந்த மக்கள் நாட்டிலே மக்கள் அறிந்து கொள்ள வேணுமே. IMFும் அரசாங்கமும் சைன் பண்ணின அக்ரிமெண்ட் என்னாண்டு, இவர்கள் எதை வைத்து கடன் எடுத்து இருக்கிறார்கள் என்று இந்த நாட்டு மக்களுக்கே அறியத்துக்கு ஒரு உரிமை இருக்கிறது தானே. அதைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இனி அதிலே ஒரு தவறு உண்டு இல்லை, அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அதை காட்டுறதுக்கு. ஜனாதிபதி அவர்கள் இந்த நாளும் சொல்றாரு காட்டுறது என்று, ஆனால் அவர் காட்டுறாரு இல்லை, படம் காட்டுறாரு. அவர் படம் காட்டுறாரு. அரின் பெர்னாண்டோ சொன்னார், விரைவில் SJB உறுப்பினர்கள் பலர் புதிய கூட்டணிக்கு இணைந்து கொள்வார்கள் என்று. எனக்கு தெரியாது அரின் பெர்னாண்டோ அவர்கள். உங்களுடைய பேரும் இருக்கிறது. என்னுடைய பேரும் இருக்கிறது எனக்கு கேள்விப்பட்டது. ஆனால் எனக்கு தெரியாது அரின் பெர்னாண்டோ அவர்கள் எதை முன்வைத்து அதை கூறினார்கள் என்று எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முயற்சி நடக்கிறது இல்லை. இப்போ IMFக்கு பிறகு இப்போது ரணில் விக்ரமசிங்கோட நகர்வு வேறாக இருக்கிறது. இல்லை, இப்போ SJBயோட நிலைப்பாடு என்ன? இல்லை, SJBயுடைய நிலைப்பாடு ஒரு மாற்றம் இல்லை. சஜித் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசன் கட்சியிலிருந்து யாரும் UNP பக்கம் போக மாட்டார்கள். நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தால், இப்போ எங்களுடைய கட்சியிலே கூடுதலாக இந்த ராஜித சேனாரத்ன போரேன்னு தான் இருந்தது. அவரும் இன்னும் போவில்லை. இப்போ அவர் தான் கடந்த அமைச்சு பதவி கொடுக்க முடிவெடுக்கவில்லை. 6 மாசமா போறதுன்னு இருந்து அவர் தான். இனி அவரும் போற மாதிரி எனக்கு விளங்கல்ல. ஆனால் மற்ற உறுப்பினர்களை எடுத்தாலும் யாரும் போகிற மாதிரி அப்படி அவர்கள் பேசுறது போல ஒன்றும் விளங்குது இல்லை. இனி நாங்கள் எதிர்காலத்தில் பார்ப்போம் இந்த நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி வருவதுன்னு. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஆதரவாக செயல்படுவீர்கள். நாங்கள் அவரை வெல்ல வைக்கிறதுக்கு தான் எங்களுடைய கட்சியில் எல்லா உறுப்பினர்களும் வேலை செய்வார்கள். இதில் அறுதியும் உறுதியுமாக இருக்கிறீர்கள். இது இப்போ கட்சி ஜனாதிபதி தேர்தல் ஒன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வைத்தார் என்றால், நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த தேர்தலுக்கு போட்டி போடுவார். அந்த பக்கம் ரணில் போட்டியிட்டால் அங்கிட்டு ரணில் போட்டி போட இயலும். இனி அவர் யாருடைய உதவிகளோட போட்டி போடுவார்கள் எங்களுக்கு தெரியாது. ஏனென்றா இப்போ அவர் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் மொட்டு கட்சியோட. இனி எதிர்காலத்தில் மொட்டு கட்சியோட ஒருவேளை அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டால் உங்களுடைய ஆதரவு? எங்களுடைய ஆதரவு வேண்டாம். நீங்கள் எந்த பக்கம் இருப்பீர்கள்? நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்போம். ரணிலுடைய செல்வாக்கு அதிகரித்த நிலையில் ஒரு தேர்தல் வந்தால் இருக்கிறது, ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச போட்டி போடக்கூடிய நிலைமை தான் எங்களுடைய கட்சியிலே இருக்கிறது. இப்போ தேர்தல் எப்போ வரும் என்று எங்களுக்கு இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அதுக்கு போட்டி போட வேணும் என்று முடிவிலே கட்சி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி போட்டி போடுறது அந்த முடிவில் கட்சி இருக்கிறது. ஒருவேளை ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஐக்கிய மக்கள் சக்தி போட்டியிடுகிறது, UNP கூட்டணி போட்டியிடுகிறது, தேசிய மக்கள் சக்தி NPP போட்டியிடுகிறது. NPP ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் அதிக ஆசனங்களை பெற்றுவிட்டால் இந்த மும்முனை போட்டி நடக்காது. ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அப்படி நடந்தால் எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? இளைஞர்களுடைய அமோக ஆதரவு. இப்போது குமார் சங்ககார போன்றோரும் நேற்று தினம் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார். இளைஞர்கள் அனைவரும் அணிதிரள வேண்டும். கிட்டத்தட்ட அது NPPக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அவர் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர் குமார் சங்கர் அவர்கள். இல்லை, அவர் NPPக்கு ஆதரவு அப்படி என்று அல்ல. அவர் சொல்லியிருக்கிறாரு, இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேணும், இல்ல மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு. இனி அது பொதுவாக அது வந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்க சொல்றது இளைஞருக்கு வர சொல்லி அவர் இருப்பாரு, அவர் போறது இல்லை. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில இருக்க போக என்ன சொன்னார்கள், இந்த அறகலை நடக்கிற நேரத்தில் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேணும், இளைஞர்களை நாங்கள் முக்கியத்துவம் வழங்க வேணும்னு தான் காய்த்தார்கள். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்படின்னு நடக்குது இல்லை. இளைஞர்கள் கூடுதலாக போட்டி போடக்கூடிய தேர்தல் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல். இப்போ அதே நிறுத்திவிட்டார். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல். இப்போ அந்த தேர்தலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தவணை போடுற முயற்சி செஞ்சு அதே இப்போ நிறுத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். இனி அதனால் குமார் சங்கக்கார கூறியிருக்கிறது அந்த விஷயம் பொதுவாக இப்போது என்னென்ன இளைஞர் யுவதிகளுடைய ஒரு அதிக ஆதரவு தளம் NPPக்கு இருப்பதாக தோன்றுகிறது. இதனை ஒரு சாதகமாக பார்க்கிறீர்களா, ஆபத்தாக பார்க்கிறீர்கள்? இல்லை, நான் நினைக்கிறேன் இப்படி தான். இப்போ NPPக்கு நீங்கள் சொன்னது போல் கடந்த காலத்தில் மக்களுடைய ஆதரவு கூடியிருக்கிறது, அது உண்மை. அது அவங்களுக்கு தேர்தலில் வைத்தாலும் இப்போ அவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு இப்போ பாராளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள் கூடி வருவார்கள். ஆனால் அதில் பாராளுமன்றத்தை கைப்பற்றுற அளவுக்கு MPP வருவாங்கள்னு நான் அந்த கருத்தில் இல்லை. அது நான் நினைக்கிறேன் அது நீங்கள் பிழையான
ஒரு கருத்து முன்வைக்கிறீர்கள். அப்படி ஒரு கருத்து ஒன்று இல்லை அவர்கள். ஆனால் அவர்களுடைய 3 உறுப்பினர்கள் கூடுவார்கள். அது நேரத்துக்கு 10 கூடியமைக்கும் 15 கூடியும் இருக்கும். 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். 30-40 நான் நினைக்க மாட்டேன். அந்த லெவலுக்கு அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கணக்கு. நான் நினைக்கிறேன் அது 3-15. ஏன்னா ஜேவிபியுடைய வளர்ச்சி நீங்கள் அந்த நேரம் பார்க்க வேணும். அவர்களுடைய வளர்ச்சி இப்படி இப்போ ஜேவிபிக்கு எத்தனை வயசு? இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அது என்ன புது கட்சி உண்டா? இல்லை இல்லை இல்லை, 55 வருஷம். ரைட். அவங்க இந்த நாட்டில் அரசியல் செய்கிறாங்க 55 வருஷம். ரைட்டா? பாராளுமன்றத்துக்கு முதலாவது அவங்களோட உறுப்பினர் வந்தது 94ல் ஒரு உறுப்பினர் தான் வந்தார். அதுக்கு பிறகு 2000 பாராளுமன்ற தேர்தலில் நான் நினைக்கிறேன் 6 பேரோ 7 பேரோ வந்தாங்க. அதுக்கு பிறகு சந்திரிகா அம்மையாரோட அவங்க சேர்ந்து போட்டி போட்டதால் 2009 10 பேர் வந்தார்கள். 10 பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு 2004 41 பேர் 39 பேரும் வந்தாங்க. பட்டியலில் 2 பேர் தேசிய பட்டியல் கொடுத்திருந்தார்கள். தேசிய பட்டி அவங்க வானம்னு சொன்னாங்க, ஒன்று வானம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க 40 கிடைச்சது, ஆனால் 39 தான் போட்டாங்க. ஏன்னா ஒன்று வானம்னு சொன்னாங்க. ரைட். அப்போ 39 இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2010 தேர்தல் என்ன நடந்துச்சு? அந்த 39க்கு இருந்தது 7க்கு இல்லாட்டி 8க்கோ எப்படியோ இறங்கினாங்க. ரைட். அப்போ 2015 போகல மீண்டும் 6-7 உறுப்பினர்கள் தான் வந்தாங்க. 2020 போகல மீண்டும் 3 உறுப்பினர்கள் தான் வந்தாங்க. அப்போ ஜேவிபியுடைய வளர்ச்சி எந்த நாளும் இப்படி வந்து இல்லை, இது இப்படி தான் வந்தீங்க. இந்த ஜிக்ஸாக் மாதிரி தான் அவங்களோட வளர்ச்சி போகிறது. ரைட்டா? அதனால் இப்போ இந்த தைனம் பொதுஜன ஐக்கிய முன்னணியுடைய விளிர்ச்சினால் அந்த கொள்கைக்கு இருக்கிற ஆட்கள் அதில் கூடுதலான ஜேவிபி கொள்கையோட மிக கிட்ட நெருங்கின ஆட்கள் ஜேவிபிக்கு வாக்களிப்பாங்க. அது அது அதனால தான் நான் சொல்கிறது அவங்களோட உறுப்பினர்கள் கூடும். ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் 40 உறுப்பினர்கள் ஆட்சி மாற்றத்துக்கு வரத்துக்கு இயலாது. ஏன்னாண்டா அவங்களோட வளர்ச்சி இப்படி அது ஒரு ஸ்டேபிள் ஒன்று இல்லை. அதான் அவங்களோட கட்சி இப்படி வரலவில்லை. அவங்களோட கட்சி அதனால் இப்படி தான் போகிறது. ஒரு நேரத்தை கூடும், ஒரு நேரத்தை மறுபடியும் குறையுது கூறுது. இனி அது ஏன் அப்படி நடக்கிறதுன்னு அவங்களோட கட்சி உள்ளேக்கே ஆலோசனை பண்ணி அவங்க பல மாற்றங்கள் செய்ய வேணும். ஆனால் என்னையை பொறுத்த வகையில் நான் நினைக்கிறேன் ஜேவிபி இன்னும் மாறி இல்லை. ஜேவிபி இன்னும் பழைய கொள்கையில் இருக்கிறாங்க. அங்கே இருந்து கொண்டு அந்த என்பிபி என்று ஒன்றை உருவாக்கி அதுக்கு கொஞ்சம் இந்த நாட்டில் முக்கியமான சிவில் உறுப்பினர்களை சேர்த்தெடுத்து இருக்கிறார்கள். அல்லாமல் இன்னும் அவர்களுடைய கொள்கைகளில் மாற்றுகள் நடந்திருக்கிறது என்று கூற முடியாது. ஏனென்றால் இப்போ எனக்கு நான் அவர்களோட மிக நெருக்கமாக வேலை செய்திருக்கிற ஒருவர் 99 ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு விளங்குறது அப்படி ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இளைஞர் சமுதாயத்தில் அவங்களோட அட்ராக்ஷன் பொலிட்டிக்ஸ் ஒன்று செய்கிறது, அவங்களோட பேச்சு திறமை, அதனால் அவங்க ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு தீர்வு வழங்க இயலுமா? அவங்களுக்கு தீர்வு இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும் தானே. அவங்களோட பொருளாதார திட்டங்கள், அவங்க பேசுகிற பொருளாதார கொள்கைகள் மிக வித்தியாசம். யதார்த்தத்துக்கு முரண்பாடான கொள்கைகள் தான் அவங்க பேசுகிறது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அதனால் இப்போ அந்த கோட்டாபே ராஜபக்சேட பின்னால் போனது மாதிரி கொஞ்சம் பேர் இது பின்னாலேயும் போகிறாங்க. ரைட். நாங்கள் எல்லாரும் இதுக்கு தான், நாங்கள் எல்லாரும் அப்படி தானே கோட்டாபேயும் கொண்டு வந்தது. கோட்டாபேட பின்னாலே அப்படி தான் போனது. அப்படி போனது போல் அந்த அரசியல் அறிவு இல்லாமல் அரசியல் இந்த நடந்திருக்கிற பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக என்ன முடிவு அதை பற்றி ஒன்றும் அறியாமல் கொஞ்சம் இளைஞர்கள் அவர்களுடைய பின்னாலே போகிறார்கள். அந்த அட்ராக்ஷனுக்காக உங்களிடம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன உண்மையை நான் இவ்வளோ என்ன பொய்யா சொன்னது இல்லை, அப்படியே இல்லை. நீங்கள் அதை உண்மையாக பேச வேண்டும். அரசியலுக்காக கொஞ்சம் சோடை போட்டு பேசுவது தானே. என்னவென்றால் ஒன்று சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் என்பிபி விட்டு விடுவோம். அடுத்த ஒரு தேர்தல் என்று வந்தால் அது ரணிலா சஜிதா என்ற ஒரு 2 பேருக்குள்ள ஒரு தெருவுக்கு வர வேண்டி இருக்கிறது. இவர்கள் பக்கம் நீங்கள் 2 பக்கத்திலும் இருந்திருக்கிறீர்கள். ஆளுமை மிக்க, அதாவது இவருடைய பர்சனாலிட்டி வைஸ் முக்கியமான பக்கங்கள் என்று எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? 2 பேரிடமும் எதை கொண்டு மக்கள் இவர்களை தீர்மானிக்க வேண்டும்? இல்லை, அது அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் நான் நினைக்கிறேன். இல்லை, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ சஜித் பிரேமதாசை எடுத்தாலும் அவர் ஒரு யங் லீடர் உண்டு. இனி அவருக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. அவருக்கு இந்த நாட்டிலே
இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிறுபான்மை பிரச்சனைகள், நாங்கள் பொருளாதார பிரச்சனைகள், இனி அதை எல்லா சம்பந்தமாகவும் அவருக்கு தெளிவாக இருக்கிறார். நழுவல் போக்கு இல்லை. இனி நான் நினைக்கிறேன் நழுவல் போக்கு ஒன்றும் இல்லை, அவர் தெளிவாக இருக்கிறார்கள். அவர் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டு நாங்கள் எடுத்தால் அவர்களுடைய சிறுபான்மை கட்சிகளோடு இருக்கக்கூடிய உறவு கூட எங்களுக்கு அப்படி தெரியவில்லை. சிறுபான்மை கட்சிகள் இடையில் முரண்பாடுகள் இருப்பதாகத்தான் அது விடுவோம், எங்களுக்கு அது பிரச்சனை அல்ல. என்ன முரண்பாடு? அதாவது பெருந்தேசியவாதிகளால், உங்களுக்கு தெரியும் பெருந்தேசியவாதிகள் என்று நான் சொல்வது யார் என்று, இவர்களால் ஒரு பிரச்சனை நாளை சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக வரும்போது அப்போது உங்கள் கட்சி தலைவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவர் எந்த பக்கம் நிற்பார்? அவர் கட்டாயமாக இனி நியாயத்தில பக்கத்தில் நிற்க வேணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்சித் தலைவர் என்பதால் அப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, கட்சி தலைவர் என்ற மல்ல, இனி அவர் இப்போ நாங்கள் அந்த கட்சிக்கு இருந்திருக்கிறது, அந்த கட்சியிலே நாங்கள் வேலை செய்கிறது ஒரு நம்பிக்கையோடு. இல்லாட்டி நாங்கள் அந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் எங்களுடைய அபிலாஷிகளை, எங்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளவில்லாட்டி நாங்கள் அதில் இருக்க மாட்டோம். இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது தானே உங்களுக்கு தெரியும். 2017-18 பிறகு நடந்த இனவாத பிரச்சனைகள், அதுக்கு பிறகு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், இதில் எதிலுமே சஜித்தினுடைய குரல் எங்கு வந்து என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்ல? இல்லை, சஜித் பிரேமதாஸ் மிக தேர்தல் காலத்தில் பேசினார். அதுக்கு முன் வந்து தேர்தல் காலத்துக்கு முந்தையும் அவர் மிக அந்த உண்மையாக 2019 நடந்த அந்த குண்டு தாக்கல் சம்பவத்திலேயும் அவர் நஷ்டஈடு நடந்த எல்லா கிறிஸ்தவ அந்த குரலும் எழுப்பினார்கள். மக்கள் அவர் அதை பற்றி பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறார்கள், பாராளுமன்றத்தில் வெளியிலேயும் அவர் பேசினார்கள். ஏனென்றால் நாங்கள் அதை எடுத்தால் அவர் அன்று கட்சி பிரதி தலைவராக தான் இருந்தார். அந்த பிரதி தலைவராக இருந்து கொண்டு நடக்கக்கூடிய பல அநியாயங்களுக்கு எதிராக, அன்று நடந்த சம்பவங்களுக்கு எதிராக குரல்கள் கொடுத்தால், அதில் நீங்கள் காணையிலும் இந்த குரல் கொடுத்தது போதாதது, இன்னும் விட பேசலும் என்று அது ஒரு விவாதத்துக்கு கூடிய காரணம். ஆனால் அவரு குறை இருக்கிறது. அவரு அந்த அது சம்பந்தமாக தெளிவாக எங்கள் பக்கத்திலே அவர் இருந்தார். நான் அந்த நியாயத்தை நான் சொல்ல வேணுமே. ஏனென்றால் நாங்கள் அந்த பிரச்சனை நடக்கிற சம்பவத்தை அப்படி ரணில் இருக்கவில்லையா? ரணில் விக்ரமசிங்கையும் அதிலே ரணில் விக்ரமசிங்க அன்று கட்சி தலைவராக பிரதமராக நாங்கள் அவரோட பல விவாதங்கள்லாம் கூட கலந்து கொண்டது. திகன பிரச்சனையில் சம்பந்தப்பட்டதில் திகன பிரச்சனை சம்பந்தமாக முஸ்லீம் பிரதேசங்கள் நடந்த அநியாயங்களுக்கு எதிராக அன்று பல நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு சுணங்கினதால் அன்று பல விவாதங்கள் நாங்கள் அவரோடையும் இருந்தது. பல அவருக்கும் பல தாக்குதல் நாங்கள் அன்று கொடுத்தோம். நான் மட்டுமல்ல, அன்று பாராள இருந்த இல்லை. அவருடைய செயற்பாடுகளை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு, அவர் இனவாதியா? இனவாதம் இல்லையா? இல்லை, இனவாதி என்று நான் சொல்ல வரல. அவர் இனவாதி இல்லை. ரணில் விக்ரமசிங்க அவர்கள், நான் அவருக்கு போய் குற்றச்சாட்டு போடுறதுக்கு ஒரு அவசியம் ஒன்று இல்லை. அவருடைய அரசியலில் நாங்கள் கண்ட தலைவர்களையும் இனவாதம் இல்லாமல் ஒரு செயல்பட்ட ஒரு தலைவர். நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து வெளியேறத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே கட்சி உள்ளே இருந்த ஜனநாயகத்தை பற்றி பிரச்சனை இருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்களை அவரை முன்னுக்கு எடுக்க வேலை செய்தார்கள். கட்சியிலே மக்கள் எதிர்பார்த்த தலைமைத்துவத்தை வழங்குறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இனி அந்த காரணங்கள் தான் கூடுதலாக ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கக்கூடிய நிலைமை உருவாவினது. இனி கொள்கை ரீதியாக நாங்கள் எடுத்தோம்னா கூடுதலான அவர் எடுக்கக்கூடிய கொள்கையிலே எங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் மிக குறைவு. ஹரின் பெர்னாண்டோ போன்றோர் வெளியில் வந்து கட்சியினுடைய தீர்மானங்கள் குறித்து தான் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்தது. அன்று இந்த அகில, இந்த சாகல, வஜிர, ரங்கே, இப்படி ரணிலை சுற்றி இருந்த ஒரு கூட்டத்தினரை மையப்படுத்தி மலிக் சம்பர் விக்ரம இல்லை, இப்போதான் அவர் இருக்கிறார். ரங்கே அந்த பக்கம் ரங்கே அன்னை இருந்தது ரணில் விக்ரமசிங்கக்கு எதிராக இப்போது அவர் இருக்கிறார். மலிக் சம்பர் விக்ரம இந்த ஒரு பெரிய ஒரு அணி ஒன்று இருந்தது அவரிடம். அதே போன்றது ஒரு நிலைமை இப்பொழுது சஜித்திடமும் அந்த நிலைமை இருப்பதாக சொல்கிறார். அவருடைய மனைவியை பற்றி குறைகள் வருகிறது. அதனிடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நபர் சஜித்தினுடைய ஆலோசகராக இருந்து வருவார். இவரை பற்றி ஹரின் பெர்னாண்டோ அவருடைய பெயரை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். இதுவும் உங்களுடைய போன்ற இந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் அப்படி என்ற நிலைமைக்கு உங்களை தள்ளிவிடாத ஒரு காலம் இல்லை. இப்படி தான் எல்லா தலைவர்மார்களையும் எடுத்தால் எல்லா காலத்திலேயும் அவர்களுக்கு விருப்பமான கொஞ்சம் பேர் கிட்ட இருப்பாங்க. அது எந்த தலைவருடைய காலத்திலையும் இருக்கிற விஷயம் தானே. யார் இப்போ சந்திரிகாவை நீங்கள் எடுத்தால், சந்திரிகா தலைவி ஆயினத்துக்கு போகிறோம் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற ஆட்களை தான் அவக்கிட்ட எடுத்தது. மஹிந்த ராஜபக்ச தலைவர் ஆயினத்துக்கு போகிறோம் சந்திரிகாவோட நெருங்கின ஆட்கள் எல்லாம் ஒதுக்கி அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். இப்போ அது இலங்கை அரசியலில் எல்லா கட்சிகள்லேயும் இது இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி தவறு இல்லையா? இல்லை, நான் சொல்ல வர்றது என்னன்னா, கட்சி தலைமைத்துவம் விளங்க கொள்ள வேணும். அதை கட்சியிட எதிர்காலத்துக்கும்
கட்சியிலே வேல் திட்டங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை செய்கிறதுக்கு அவர் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது பொன்சேகா ஒரு தனியான தலைவராக உருவெடுப்பது போன்று தெரிகிறது. பொன்சேகா கட்சியிலே தான் இருக்கிறார்கள், கட்சி இருக்கிறார்கள், அந்த தவிசாளர் பதவியிலே இருக்கிறார். இனி பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை? அண்மையில் அவர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டக்காரர்கள் இணைந்த ஒரு கூட்டத்துக்கு போக அங்கு ஒரு சலசலப்பு வர அவர் அது அவருடைய தனிப்பட்ட ரீதியாக நடத்தின ஒரு கூட்டம் உண்டு. அதுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தவிசாளர் என்ற அடிப்படையில் எப்படி போவார் அவர்? இல்லை, அவர் கட்சி தலைவருக்கு சொல்லிட்டு தான் பேசியிருக்கிறாரு. அந்த அனுமதியோட போனே தான் நாங்களும் அதை கேட்டோம் கட்சியிலே. இதை இவர் போனதை பற்றி தெரியுமான்னு இனி தலைவர் அவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது, நானும் அதில் கலந்து கொள்ளுங்க அந்த அனுமதியோடு தான் பேசியிருக்கிறார். குமார் வெல்கம் இப்போ இங்கே இருக்கிறார். குமார் வெல்கம் உண்மையாக எங்களுடைய கட்சியிலே அவர்கள் தேர்தலுக்கு போட்டி போட்டதுக்கு அவர் ஒரு தனி கட்சியாக தான் அவர் இயங்கினார். இப்போது நான் நினைக்கிறேன் அவரும் அரசாங்கத்துக்கு சார்பாக பல விஷயங்கள் கயத்திருக்கிறார்கள். இல்லை, அவர் வந்த காலத்திலேருந்து அந்த வெளிப்படையாகவே பேசுகிறார். இப்படி தான் இப்போ உண்மையாக குமார் வெல்காமே நாங்கள் எடுத்தால் அவர்கள் தேர்தலில் போட்டி போடுற போக்கில் தேர்தலில் வேட்பாளராக வரத்துக்கு தேவையாக இருக்க போகல கட்சி தலைமைத்துவத்தோடு கதைச்சி தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தான் வாரது. அப்படி வந்து அவர்கள் மந்திரி பதவி வந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டில் அந்த விஷயங்களை மறந்து அவர்களுடைய முயற்சியினால் வெத்தினமாய்த்தான் அவர்கள் கயக்கிறது. உண்மையாக அது நல்ல ஒரு விஷயம் ஒன்றல்ல. இனி குமார் வெல்காம் அவர்களும் இனி அந்த நிலைப்பாட்டுக்கு பேய்த்திருக்கிறார்கள். இனி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம். சம்பிக்க ரணவக்கையும் எனக்கு விளங்குற மாதிரி அவரும் சம்பிக்க ரணவக்க அவரும் எங்களுடைய கட்சியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு கூட்டணி கட்சியாக தான் இணைந்து கொண்டது தேர்தலில். இனி அவர் மட்டும்தான் தேர்தலில் வெற்றி வந்தது அவருடைய கட்சி மூலமாக. இனி இப்போது அவரும் நான் நினைக்கிறேன் தனி ஒரு பயணம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சியில் பாராளுமன்றத்தில் எங்களுடன் எல்லா விஷயங்கள்லையும் அவர் கலந்து கொள்வது. ஆனால் அரசியல் ரீதியாக தனியாக ஒரு பயணம் ஒன்று ஆரம்பிக்க வேணும் என்று மீண்டும் அதே பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். இனி எனக்கு சொல்ல முடியாது ஏன் இவர்கள் இப்படி முடிவு எடுக்கிறது. இனி அவர்களுடைய மனசிலையும் பல ஆசைகள் இருக்கையிலும் தானே. இல்லை, இந்த பிரிவுகள் இந்த பிளவுகள் சஜித்துடைய ஜனாதிபதி கனவில் மீண்டும் மண்ணை அழி ஜனாதிபதி தேர்தல் அப்போ எல்லாரும் வந்து சேருவாங்க. உங்கள் பக்கம் வந்து சேருவார்கள். நான் நினைக்கிறேன் நீ எங்கள் பக்கம் வராமல் எங்கே போகிறது? வேறு பக்கம் இல்லை, எந்த பக்கம் இருக்கிறது? இன்னும் சில பேருடைய பேர்கள் அடிபட்டு கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது. எங்கே பக்கம் போகிறாங்க அது எங்களுக்கு தெரியவில்லை. இனி அரசியல்வாதிகளுடைய தீர்மானம். நான் நினைக்கிறேன் இனி ஜனாதிபதி தேர்தல் வந்தால் எல்லாரும் மீண்டும் வந்து சேருவாங்க. இனி அவங்களுக்கு போகிறேன்டா இனி அப்படியாண்டா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கோட பேர்த்து இணைய வேணும். இனி எனக்கு செல்ல முடியாது. அவர்கள் அங்கே போவார்கள் மாட்டார்கள் உண்டு. இனி இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலைமையை பார்த்தால் யார் யார் எப்படி முடிவு எடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சரியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய நிலைமை ஒன்று இல்லை. அப்படி ஒரு அரசியல் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தான் இப்போது எங்களுக்கு காணப்படுகிறது. இனி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கிறது. ஐஎம்எஃப்ஐ வேண்டாம் என்றார்கள். ஐஎம்எஃப் வேண்டாம் என்றார்கள். யார்? முட்டுக்காரர்கள். ஐஎம்எஃப் போக தேவையில்லை என்கிறார்கள். தேசிய சொத்துக்களை விற்கக்கூடாது என்றார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டே ரணில் விக்ரமசிங்கே நகர்த்துகின்ற காய் நகர்த்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜனாதிபதி இந்த நாட்டில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தோடு இனி பாராளுமன்றத்தை அப்படியே அவருக்கு இல்லை, நாளை நீங்கள் அவர்கள் ஒன்றிணையலாமே. இல்லை, நான் சொல்ல வாரது என்னென்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை அந்த கணக்கெடுக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அதனால தான் இப்போ மொட்டு கட்சி எல்லாரும் ரணில் விக்ரமசிங்கக்கு அவருடைய கொள்கைக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல் ஏனென்றால் இப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தை கழிக்கக்கூடிய அதிகாரம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கிறது. ரைட். இனி அதனால் இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இவர்களே தேவையாக இருக்கிறது, இவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களே தேவையாக இருக்கிறது. இனி அதனால் ரெண்டு பேரும் இப்போ கொள்கை பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ அதுதான் நீங்கள் சொன்னது போல் மொட்டு கட்சி வந்ததை நாங்கள் கடந்த ஆட்சியிலே கொடுத்த தனியார் நிர்வாகங்களுக்கு கொடுத்ததெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு தான் கோட்டாபய ராஜபக்சே இந்த மொட்டு கட்சியும் வந்தது. அப்படி வந்தவர்கள் இப்போது வந்த அந்த அமைச்சர்களே இப்போ கேபினெட்டுக்கு கொண்டாடுறாங்க. பேப்பர் சொல் இதை கொடுக்க வேணும் என்று கொண்டு நிலைமை தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ரைட். அதன் மூலமாக அவர்களுடைய உண்மையான அரசியல் நிலைமையே வெளிவந்திருக்கிறது.
அவர்கள் யாரென்று மக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு இருந்து தான் மக்களை ஏமாற்றினார்கள். அப்படினால இவர்களும் விற்கிறவர்கள் தான் யாரு இப்போது கேபினட் பேப்பர் போடுவர்கள் இல்லை, விற்கிறவர்களால் இவர்கள் விற்கிறவர்களோ இல்லாதவர்கள் அல்ல முக்கியம். இவர்கள் மக்களுக்கு அன்று சொன்னதல்ல இப்போ நடக்கிறது. நாங்கள் அன்று செய்வது அன்று நாங்கள் மக்களுக்கு கூறினது இவர்களுக்கு ஆட்சியை வழங்க வானம். கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதிகள் அல்ல. அவர்களே ஆட்சியை கொண்டு வந்தால் நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்த்தி அடையும் என்று நாங்கள் அன்று கூறினோம். நீங்கள் இப்படி பார்த்தால் உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதைத்தான் இப்போது இந்த நாட்டில் செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? அதுதானே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, ஐக்கிய தேசிய கட்சி நாங்கள் எல்லாரும் சிறந்த பொருளாதார கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வது. அது ரணில் விக்ரமசிங்கர கொள்கை அல்ல, அது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை ரணில் விக்ரமசிங்கோட சில கொள்கைகளால் மாற்றம் நடந்தும் இருக்கிறது. அதில் தான் அதுதான் அவர் சில நேரத்துக்கு இருக்கிறது எக்ஸ்ட்ரீமில் இருப்பார். ரைட்டா? ஐக்கிய தேசிய கட்சியுடைய நாங்கள் பார்த்தோம்னா ஆர் பிரேமதாஸ் இருந்தாலும் ஜேஆர் ஜெயவர்தன் இருப்பாலும் டட்லி சேனாநாயக்க டிஎஸ் சேனாநாயக்க அவங்க எல்லாம் ஒரு மிடில் பாத்தில் இருந்து தான் பொருளாதார திட்டத்தை பற்றி அறிமுகம் பண்ணினது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுடைய காலத்தில் தான் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லைனில் இருந்து பொருளாதார திட்டத்தை வழங்கினது. அதனால தான் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிற காலத்தில் கூட பல விவாதங்கள் நடந்தது. இவர் சொல்கிறது இது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையா அந்த விவாதம் கூட நடந்திருக்கிறது. இனி அதனால தான் நான் சொல்ல வாரது என்னென்றால், இப்போது நாங்கள் அன்று சொன்ன விஷயங்கள் அன்று ரணில் விக்ரமசிங்க நாங்கள் எல்லாரும் ஒன்றுகிருந்து சொன்ன விஷயங்கள் தான். நீங்கள் விரும்பியதை மொட்டுக்காரர்கள் வைத்துக்கொண்டே அவர் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? இப்போ நாங்கள் அன்று சொன்னது விஷயங்கள் இப்போ மொட்டுக்காரர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டா? அவர்களுக்கு வேற வழி ஒன்று இல்லாமல் இப்போ செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் அரசியல் இதிலே தாண்டி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல வரவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ தண்ணி இன்னைக்கு வர காட்டி இப்போ வந்திருக்கிறது, இன்னும் கொஞ்சம் போனால் முடிஞ்சு. இனி அவங்கள இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போ என்னது சொன்னாலும் செய்கிற நிலைமையில தான் இருக்கிறார்கள். ரைட்டா? அவர்கள் இப்போ ரணில் விக்ரமசிங்கையை பிடிச்சு கொண்டு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வரையிலும் ஆண்டு இப்போ மஹிந்த ராஜபக்சேயை இழுத்து கொண்டு வரத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நினைக்கிறேன் இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அவர் வரக்கூடாது, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டா? அதனால தான் நாங்கள் சொன்னோம் ரணில் விக்ரமசிங்கக்கு இவர்களுடைய காலத்தில் நடந்த மோசடிகள் அதை பற்றி உடனடியாக கொமிஷன் ஒன்று போட்டு அந்த பணங்களை மீட்டெடுக்கிறதுக்கு முடிவெடுங்க. இந்த பொருளாதார திட்டத்தை இந்த நாட்டை இந்த நிலைமை கொண்டு வந்த இவர்களுக்கு தண்டனை வழங்க வேணும். அதுக்கு ஒரு ஜனாதிபதி கொமிஷனை நீங்கள் போட வேணும் என்று நாங்கள் கூறினோம். ஆனால் இன்னும் வரக்காண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அது ரெண்டையும் அமுல்படுத்தவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒன்று இவர்கள் ரணில் விக்ரமசிங்க ஆதரவால் அவருடைய பாதுகாப்பு அதால் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுடைய ஆதரவால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். குமாரவெல்கம் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஹொர்வால்ல பற்றி பேசியிருந்தார். அதாவது திருடர்கள் பிடிப்பது பற்றி. திருடர்கள் பிடிப்பதில் இந்த நாட்டில் நடக்கப் போவதில்லை, அந்த பக்கத்திலும் திருடர்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கத்திலும் திருடர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். அவருக்கும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. 2015-19 அரசாங்கம் அவருக்கும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. 2015 அரசாங்கம் விடுதலையானார். அதில் அவர் அது அந்த வழக்குகள் நான் நினைக்கிறேன் நடந்து கொண்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2015க்கு முந்தி அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்க போக்கோல நடந்த பல சம்பவங்கள் அவருக்கும் குற்றச்சாட்டு இருக்கிறது. இனி அவர் இப்போ அந்த பேசினத்துக்கு அவருக்கும் குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அந்த வழக்கு தாக்குதல் கூட நடந்தது. இப்போ வழக்கு முடிஞ்சது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வாரது அது எல்லாம் சொல்லி இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய ஊழலை மறைக்கிறதுக்கு முடியாது. இந்த நாட்டிலே அதி உயர்ந்த சட்டமூலத்தை கொண்டு வருகிறோம் என்கிறார் ஜனாதிபதி. கொண்டு வர 2024 தான் கொண்டு வரத்துக்கு போடுதா சொன்னார்கள் ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் மாத கடைசி வாரத்தில் 2024 தான் எனக்கு கேள்விப்பட்டது. ஆனால் அது கொண்டு வரது நல்ல, அது கொண்டு வர வேறு தான் வேணும். ஏன்னா ஐக்கிய மக்கள் சக்தி நாங்களும் ஒரு பில் ஒன்று பாராளுமன்றத்திலே முன்வைத்து இருக்கிறோம். இந்த ஊழல்களை ஒழிக்கக்கூடிய புதிய சட்டம் திட்டங்களை அமைத்து அதை நாங்கள் முன்வைத்து இருக்கிறோம். அதை கொண்டு வரதை பற்றி எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் ஒன்று இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தில் நடந்த ஊழல்களை அதால் மறைக்க முடியாது. ஏன்னா அதால் அதை கொண்டு வர சுட்டி இதோலை பற்றி தேடுறத இதழை பற்றி விமர்சனம் செய்கிறதே நிறுத்தக்கூடாது.
அப்படி வராது சட்டமூலம். இல்லை அதை நாங்கள் உள்வாங்க வேணும். அந்த சட்டத்தில் எங்களுக்கு உள்வாங்க வேணும். ஏனெண்டா 2019 20 நடந்த பல கோடிக்கணக்கான ஊழல்கள் இருக்கிறது. அதுவும் ஒரு காரணம்தான் இந்த பொருளாதார இந்த திட்டம் இந்த அளவுக்கு சரிவடைகிறது. இனி அதனால் அதையும் கண்டுபிடிக்க வேணும். அதனால தான் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கூறுறது, நீங்கள் இதையும் தேட வேணும் என்று. இனி அதனால் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடாது என்று தான் எங்களுடைய கருத்து. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அது ஒரு பிரச்சனை தான். அதிலே நிறைய மாற்றங்கள் செய்ய வேணும். அது நான் நினைக்கிறேன் தடை சட்டமும் பிரச்சனை, எதிர்ப்பு சட்டமும் பிரச்சனை, இருப்பதும் பிரச்சனை. இப்போ இருக்கிறதுலேயும் மாற்றங்கள் தேவை. எங்களுடைய அரசாங்கம் இருக்க போக்கோலே நாங்கள் அன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் வாக்குறுதி வழங்கினார்கள் யூரோப்பிய யூனியனுக்கு இதை மாற்றுறது. ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிறது, இப்போ இருக்கிறதுக்கு விட மோசமான நிலைமை உண்டு. இனி அது எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது என்னென்றால், இப்போ வந்திருக்கிறது நிலைமையை பார்த்தால், பயங்கரவாத அந்த புது சட்டங்களை பார்த்தால், இந்த IMF ஓட நாங்கள் பிடிச்ச அரசாங்கம் வந்த ஒப்பந்தங்களோட அவர்கள் செய்ய வேணுமென்று சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய போல மக்களுடைய எதிர்ப்புகள் வரும். அதை நிறுத்துறதுக்கு இந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களான்னு ஒரு சந்தேகம் இப்போ இருக்கிறது. ரைட். என்னென்றால் இப்போ அதிலே பார்த்தால் தொழில் சங்கம் தலைவர்களை கைது செய்யலும், போராட்டங்கள் செய்ய முடியாது, ஊழல்கள் உங்களுக்கும் கூட அதிலே பல தடைகள் இருக்கிறது. நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணினா அவங்களையும் பிடிச்சி உள்ளுக்கு போடலும். அது சுற்றி நீங்களும் மிக கவனமாக இருக்கணும். அந்த சட்டங்கள் வந்தால் பேச்சு சுதந்திரம் கூட இல்லாத நிலைமை அதில் இருக்கிறது. எனவே அது நான் நினைக்கிறேன் நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. அதே நேரத்தில் இப்போது தொழிற்சங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போது நேற்றைய தினம் நடந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம். நேற்றைய தினம் உங்களுக்கு நடந்தது தெரியும். இப்போது அந்த 3 நிறுவனங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவது தொடர்பில் காஞ்சன விஜயசிங்க ட்வீட்டுக்கு பிறகு நடந்த சமாச்சாரம். உண்ணாவிரதம் என்றார்கள், போராட்டம் என்றார்கள், கடைசியில் அனைவரும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. இப்படி எடுத்ததற்கெல்லாம் இந்த தொழிற்சங்கள் போராட்டம் நடத்துவது சரியா? இந்த நாட்டில் இருக்க தற்போது இருக்கிற நிலைமையிலிருந்தும் அதே இடத்தில் நாட்டினுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைங்கள். இல்லை, நான் இப்போ எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்துகிறத நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. போராட்டம் நடக்க முந்தி அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்க வேணும், அவர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேணும், அவர்களுடைய கருத்தை சொல்ல வேணும். சொல்லி கடைசி கட்டம்தான் போராட்டம் என்று சொல்வது. ரைட். அதனால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதே போல் அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தால், அவர்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தால், அந்த தொழில் சங்கமும் அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களோட பேசுகிறது, கேட்கிறது, அவர்களுடைய கருத்தையும் கேட்கிறது. அரசாங்கத்துக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதையும் அரசாங்கம் செய்ய வேணும். அதே போல் தொழில் சங்கமுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் எடுத்ததுக்கு எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணாமல் பல பேச்சுவார்த்தைகள் செஞ்சு அவர்களுடைய கருத்தை சொல்லி அதுக்கு எல்லாத்துக்கும் அவர்களுக்கு தீர்வுக்கு வழங்கலாடித்தான் கடைசி போராட்டம் தான் ஸ்ட்ரைக் வந்து. ஆனால் இலங்கையை பொறுத்த வகையில் கூடுதலான தொழில் சங்கம் முதலாவது ஸ்ட்ரைக்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தை. இனி அந்த கலாச்சாரம் அண்மை காலத்தில் இந்த ஓரிரண்டு அண்மை காலத்தில் எங்களுடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் நான் நினைக்கிறேன் 1000க்கு மேற்பட்ட போராட்டங்கள் நடந்தது. நல்லாட்சி காலத்தில் இந்த நாளும் இந்த ஹில்டன் ஹோட்டல் முன்னாலே தான் அவர்கள் இருப்பார்கள். 1000க்கு மேல் மருத்துவ அதிகாரிகள் சங்கம், மருத்துவ அதிகாரி சங்கம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய ஆட்சியை பிரட்டுவதற்கு கூட அவர்கள் முன் வந்தார்கள். இனி அதுக்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுத்தோம். இப்போது அவர்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதுதான் இப்போ இந்த தொழில் சங்கங்கள், இப்போ நான் சொல்கிறது இந்த தொழில் சங்கங்களுடைய கருத்துக்கள், அவர்களும் நினைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மாற்றங்கள் வர வேணும். அவர்களும் இந்த சம்பிரதாயமாக போராடக்கூடிய இந்த போராட்டங்கள் மாற வேணும். இப்போ உதாரணமாக இப்போ அவர்கள் சொன்னார்கள், பாடசாலை மாணவர்களுக்கு மின்சாரம் வழங்குங்கள், மனித உரிமை ஆணைக்குழுவில் சென்று முறைப்பாடு செய்தார்கள். சரி, நியாயம் என்று வைத்துக் கொள்ளும். இப்போது பாடசாலை பிள்ளைகளுடைய பரீட்சைத்தால் மதிப்பீடு செய்ய முடியாமல் இருக்கிறது, விடைத்தாலே மதிப்பீடு செய்ய முடியாமல் இருக்கிறது. இவர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள். பாடசாலை மூடி இருந்தது கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம். இது நியாயமா? அது நியாயம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த தொழில் சங்கங்களுடைய தலைவர்மார்களும் அவர்களும் புதுசாக இப்போ நினைக்க வேணும். அவருடைய திங்கிங் பேட்டர்னும் மாற வேணும். அவர்களும் நினைக்க வேணும். அவர்கள் எடுத்ததுக்கு எல்லாமே ஸ்ட்ரைக்குக்கு போகாமல் பேச்சுவார்த்தையில் முடித்துக்கொள்ள இயலுமான விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தையை நடத்த வேணும். ஆரம்பம் தான் பேச்சுவார்த்தை. ஆனால் இலங்கையில் இந்த அரசியல் கலாச்சாரத்தில் தொழில் சங்கங்கள் எல்லாம் அவர்கள் ஆரம்பிக்கிறதே ஸ்ட்ரைக்கில் தான்.
இனி அது நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் அவ்வளோ நல்லமும் இல்லை, அதே போல் நாட்டுடைய இந்த அரசியல் கலாச்சாரத்துக்கும் நல்ல ஒரு விஷயம் ஒன்று அல்ல. சரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்காவிட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் செயற்பாடு என்ன? என்னுடைய அரசியல் செயல்பாடு திட்டங்கள் இன்னும் இந்த அன்று நடந்தது போல இன்று நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் ஒரு மாற்றம் ஒன்று இல்லை. உள்ளூராட்சி தேர்தல் அது நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ஆனால் அது நடக்காமல் அரசாங்கம் அதே தவணை போற்றத்துக்கு அரசாங்கத்துடைய முயற்சி நடக்கிறது. அதே இவர்கள் ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்தாமல் இருந்தால் அடுத்த வரக்கூடிய அதுக்கு நாங்கள் முகம் கொடுப்போம். சரி, நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வர ஒத்துழைத்துமை எமக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான கௌரவமாக நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தற்போது இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவு அதிகாரம் 2 நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் சந்தித்தது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை. நன்றி, வணக்கம்.